மார்கழி மாதம், தனுர் மாதம், பீட மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உள்ளம் என்கின்ற உயர்வான பீடத்தில் இறைவனை வைத்து வழிபாடு மட்டுமே செய்வதற்குரிய புண்ணிய மாதம். இந்த மாதத்தில் இறைவனை வழிபாடு செய்தால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும். 33 தேவர்களினுடைய புண்ணியத்தை பெறலாம். அந்த பாக்கியம் கிடைக்குமா? 33 தேவர்களோடு சேர்த்து நாமும் இறைவனை வழிபாடு செய்வதற்குரிய புண்ணிய மாதம். தனியாக மட்டும் வணங்கினோன்னா நாம் மட்டும் நலம் பெறலாம். தேவர்களோடு சேர்த்து வழிபாடு செய்தோன்னா இந்த மாதத்தில் அப்போ அந்த 33 தேவர்களும் அவர்களுடைய திருவருளும் கிடைக்குது. உள்ள கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருளும் நமக்கு சேர்த்தே கிடைக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா 33 தேவர்களோடு சேர்த்து வணங்குகின்ற பொழுது பல மடங்கு நமக்கு திருவருள் கூடுகிறது. நம்ம என்ன மனசில் நினைக்கின்றோமோ அந்த நினைக்கக்கூடிய அனைத்து எண்ணங்களும் ஈடேறும். உலகம் சேமமாக இருக்கும். அதுக்கு தான் இந்த வழிபாடு, உலக சேமத்திற்கான ஒரு வழிபாடு. நம்ம மனசுக்குள்ள என்னென்ன எண்ணங்கள் இருக்கின்றதோ, நியாயமான ஆசை, பேராசை இல்லை, ஏன்னா பேராசை பெருநஷ்டம். நியாயமான ஆசை என்ன இருக்கோ அந்த ஆசை அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக நம்ம என்னென்னலாம் மனசுக்குள்ள வேண்டிக் கொள்ளுகிறோமோ அந்த வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய வழிபாட்டுக்கு மட்டுமே உரிய மாதம் இந்த மாதம். அதனால் இந்த மார்கழி மாதத்தில் பீட மாதம் அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் எல்லாம் சொன்னாங்கன்னா பீட மாதம் பீட மாதம்னா பீடுடைய மாதம் அப்படின்னா என்னது? இந்த பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இறைவனை உயர்வான இடத்துல பீடத்தில் வச்சு தான் வழிபாடு பண்ணுவோம். இந்த மார்கழி மாதம் 30 நாளும் உள்ளம் என்கின்ற உயர்வான பீடம், அந்த இடத்தில் வைத்து இறைவனை வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு நினைத்தது நிறைவேறும்னு அர்த்தம். நம்ம என்னெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறோமோ அது பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய காலம். 33 தேவர்கள் பூமிக்கு எழுந்தருளி தனுர் மாதம், பீட மாதம், மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் தொடர்ந்து இந்த 30 நாளுமே அவங்க கோயிலுக்கு இறைவனை வழிபாடு செய்கிறாங்க. என்ன ஒன்று நமக்கு தெரிய மாட்டாங்க, அவ்வளவுதான். இப்போ இங்கே தான் நம்ம உட்கார்ந்துருக்கிறவர்கள் மட்டும்னு நினைக்கக்கூடாது. 33 தேவர்களும் இங்கே அமர்ந்து இந்த சொற்பொழிவை கேட்பாங்க. அவ்வளவு சிறப்புக்கு உரியது இந்த சொற்பொழிவு. ஏதோ சும்மா நம்ம உட்காந்து கேட்குறோமே அது மட்டும் இல்லை. மனிதர்கள் மட்டும்தான் கேட்குறாங்களான்னா இல்லை, உடனே சொல்லிடாதீங்க. இந்த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4000 கோயில் இருக்குது. 4000 கோயில்லையும் சொற்பொழிவு நடக்குமே. தனுர் மாதத்தில் 33 தேவர்கள் 4000 கோயிலுக்கும் போவாங்களா? ஏன்னா நம்ம ஆட்கள் கேட்குற கேள்வினாவே கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி தான் கேட்பாங்க. நம்மளால் எல்லாம் ஒரு அவதாரம் தான் எடுக்க முடியும். நம்மெல்லாம் ஒரு அவதாரம், அவங்க எல்லாம் பல அவதாரம் எடுப்பாங்க. பகவானை பார்த்து நாரத மகரிஷி கேட்டார், ஐயா 16,008 மனைவியை வச்சுண்டு எப்படி தான் குப்பை கொட்டுறீங்கோன்னார். என்னால் ஒன்றை வச்சியே சமாளிக்க முடியலையே, 16,008 அப்படின்னு சொல்லி கேட்டார். அதற்கு பகவான் சொன்னார், நாரத எங்கன்னா போனோமான்னார். இல்லை சுவாமி, இங்கே தான் இருக்கணும், இன்னைக்கு வேலை இங்கே தான். அப்படியா, சரி. அப்பன்னா என் கூட வரையா, ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வரலாம். எங்க சுவாமி, நீ தான் சொன்னிய 16,008ன்னு, அந்த 16,008 மனைவி வீட்டுக்கும் போயிட்டு வரலாம் வா. 16,008 மனைவி வீட்டுக்கும் போனார். இந்த நாரதர் கூட ஒரு கிருஷ்ணர் இருக்கிறார். 16,008 மனைவி கூடவும் ஒரு கிருஷ்ணர், ஒவ்வொரு கிருஷ்ணர் இருக்கிறார் எல்லா வீட்லேயும். கிருஷ்ணா, இங்கே இருக்கிறவர் நான் தான், அங்கே இருக்கிறவர் நான் தான்,
நம்மால் 16,008 வடிவத்தை எடுக்க முடியாது. அப்போ தேவர்கள் எடுப்பார்களான்னா எடுக்கலாம். எங்கெல்லாம் சொற்பொழிவு நடக்குதோ, இந்த பகவானுடைய நாமங்கள் நடக்குதோ, நாமாவளி நடக்குதோ, புராணங்கள் நடக்குதோ, இந்த தனுர் மாதத்தில் அந்த இடத்தில் எல்லா இடத்திலும் 33 கோடி தேவர்கள் காற்றோடு காற்றாக, மண்ணாக, நீராக, நெருப்பாக, ஆகாயமாக ஏதோ ஒரு ரூபத்தில் அவர்கள் கேட்டு கொண்டே இருப்பாங்களா அந்த புராண கதைகள் எல்லாம். அவங்களோட சேர்த்து நாமும் உட்கார்ந்து இதை கேட்பதற்கு புண்ணியம் பண்ணால் கேட்கலாமா? அப்படின்னா பாருங்க, புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம். உடனே கேட்டுறாதீங்க, அப்போ வராதவங்களுக்கெல்லாம் அது கிடைக்காதா? நம்ம IRIS மூலியமாக கிடைக்குது. அதுக்கும் இறைவன் வழிவகுத்துகிறார். ஏன்னா இது கலியுகம் அல்லவா? எந்த அளவுக்கு தீமைகள் இருக்கோ அந்த அளவுக்கு நன்மைகளும் இறைவன் சேர்த்தே வச்சிருக்கிறார். ஒரு காலத்தில் வீடியோ கிடையாது, செல்போன் கிடையாது, அதிலெல்லாம் பார்க்க முடியாத காலம் இருந்தது. ஆனால் இப்பெல்லாம் லைவ் டெலிகாஸ்ட், நேரடி ஒளிபரப்புன்னு ஒன்று விட்டுட்டாங்க. அதனால் இப்போல்லாம் எங்கேருந்து வீட்டில் உட்கார்ந்த வாக்கிலேயே உள்ளங்கை அளவு இருக்கக்கூடிய செல்போன்லேயே பார்த்துக்கலாம், அந்த அளவுக்கு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் கோயிலில் கேட்டால் எவ்வளவு புண்ணியம். ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம சோபாவில் உட்காந்துட்டு கேட்குறதுக்கும் கோயிலில் உட்காந்து காலை மடக்கி உட்காந்து கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கோயிலில் எவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கின்றோமோ அதெல்லாம் புண்ணிய காலம். அதெல்லாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, ரிசர்வ் வங்கி இதிலெல்லாம் சேமிப்பு வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். கஜானாவை சேமித்து வைக்கிற மாதிரி இந்த திருவருளையும் சேர்த்து வச்சுக்கிறோன்னு அர்த்தம். திருவருள் சேர்த்து வச்சுக்கிறோம். அப்போ அவ்வளவு பெரிய பாக்கியத்தை நாம் எல்லாம் விட்டுவிடக்கூடாது. ஏன்னா இப்பிறவி போனால் எப்பிறவி வாய்க்கும்னு யாருக்கும் தெரியாது. அது மட்டும் இல்லை, நிறைய தாய்மார்கள் தந்தைமார்களுக்கு என்ன ஒரே கவலைன்னா, நமக்கு பின்னாடி நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. எல்லாரும் நான் படிக்காத படிப்பை என் பிள்ளை படிக்கணும், நான் படிக்காத படிப்பை என் மகள் படிக்கணும், நான் பட்ட கஷ்டத்தை என் மகள் படக்கூடாது. எல்லா தாயும் தந்தையும் நினைக்கக்கூடிய ஒரே வார்த்தை என்னென்னா இதுதான். எல்லாருடைய கவலையும் இதாக இருக்கும். ஆனால் எல்லாரும் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 10 வீடு கட்டி வச்சுட்டு அதிலிருந்து வர வருமானம், 10 கடவை கட்டி வச்சுட்டு வருமானம், ஒரு 4 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சுட்டா அதிலிருந்து வருமானம், இதெல்லாம் வச்சுட்டா மட்டும் குழந்தைகள் நலமாக இருப்பாங்களான்னா சத்தியமாக கிடையாது. அதுக்கு ஒன்று இறைவன் என்ன பண்ணணும், ஆயுள் கொடுக்கணும், அதை அனுபவிக்கிறதுக்கு, இல்லை அதை வாழ்வதற்கு. சரி, அதையும் கொடுத்துருக்கிறார். நோய் கொடுத்துட்டா என்ன பண்ணுறது, அதையும் அனுபவிக்க முடியாது. சரி, இவ்வளவும் கொடுத்துட்டு தீமையான வழி, தீய நண்பர்கள் சவகாசம் இருந்தால் என்ன பண்ணுறது? எல்லாம் கொடுக்கணும் இல்லையா? நிறைய எல்லாம் கொடுத்துருக்கிறார், அறிவை கொடுக்கல, மூளை வளர்ச்சி இல்லை, அந்த குழந்தைய வச்சு என்ன பண்ண முடியும்? யோசித்து பாருங்க. அப்போ இதெல்லாம் தவிர்த்து நலம் என்று சொல்லக்கூடியதை நம்மால் அனுபவிக்க முடியும். அதுக்கு தான் இந்த சொற்பொழிவு. இதெல்லாம் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நினைவுபடுத்தும் விதமாகவும் இறைவன் என்றோ நடத்திய திருவிளையாடலை இதன் மூலியமாக இன்றைய தினத்தில் கேட்க வேண்டும் என்று ஏற்கனவே பிரம்மாவினுடைய திருக்கரத்தால் எழுதப்பட்டது. இந்த நேரத்தில் இந்த காலத்தில் வரும்போது கூட ஒரு 4-5 பேர் ஃபோன் பண்ணி கேட்டா, மழை தூருதே எங்கே உட்கார்றதுன்னா, மண்டபத்தில் உட்காரலான்னு. தண்ணி நிற்குமேன்னு சில பேர் கேட்டா, அதெல்லாம் நிற்காது, மண்டபம் கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குன்னு. கீழே வேணா நிற்காது. இல்லை, நாகராஜன் ஐயா கிட்ட ஒரு ஃபோனை பண்ணி கேட்டுட்டு அப்படின்னா, அப்படி ஏதாவது இருந்தால் அவரே ஃபோன் பண்ணி சொல்லுவார், நான் கேட்கக்கூடாதுன்னு. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வது அவ்வளவு கடினம். ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ததுக்கு அப்புறம் தவிர்க்க முடியாத சூழல் வந்தால் மட்டும்தான் இதை நிறுத்தணும், இல்லைன்னா நிறுத்தக்கூடாது. ஏன்னா நீங்கள் ரெடியாகி உட்கார்ந்துருக்கிற மாதிரி திருக்காரணீஸ்வரரும் சொர்ணாம்பிகை தியாகராஜர்லேருந்து இருக்கக்கூடிய பரிவார தேவதைகள் அத்தனை பேரும் இந்த தனுர் மாதம் எப்படியும் சொற்பொழிவு நடக்கும், அதனால் உட்கார்ந்து கேட்கலான்னு அவங்களும் காதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கா.
யார்? நம்மளை மாதிரி அவங்களும் உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் எக்காரணத்தை கொண்டும் இடைவிடாது இந்த சொற்பொழிவு நடக்கணும் என்பது தான் நியதி. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் இதை நடத்தணும் அப்படிங்கிறதுனால. அதனால் இது தனுர் மாதம் உள்ளம் என்கின்ற உயர்வான இடத்தில் இறைவனை வைத்து பூஜை செய்யக்கூடிய மாதம். இதனுடைய திருவருளை பெற வேண்டும் என்கின்ற பாக்கியம் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் நிச்சயமாக நம்ம எல்லாம் மிகப்பெரிய ஏதோ ஒரு ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கோம். நேற்றைக்கு சொன்னேன், பாபநாசம் 34வது தலம் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து 49 கிலோமீட்டர் தொலைவில் தென்காசிக்கு போகக்கூடிய வழியில் இருக்கின்றது என்பதை சொன்னோம். தென்காசியில் இருந்து 39 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பாபநாசம் இருக்கின்றது. தாமிரபரணி என்று சொல்லக்கூடிய ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தலம். சரி, இந்த தலம் எப்படி உற்பத்தி ஆனது? ஒரு கேள்வி வரும். இந்த தலம் எப்படி உற்பத்தி ஆனது அப்படின்னு பார்த்தா, அகத்திய மகரிஷி பார்வதி திருக்கல்யாணம் ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் சும்மா கொஞ்சம் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். திருமாலாக இருக்கக்கூடிய திருமாலுடைய உந்தியில் பிறந்தோன் யார்? நான்முகன். நான்முகனுடைய இடத்திலிருந்து தட்சன் என்கின்றவன் பிறந்தான். பிறந்த உடனே அப்பா கிட்ட கேட்டான், அப்பா அந்த உலகத்தில் எந்த கடவுள் சிறந்த கடவுள்? ஏன்னா இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி அதுதான். சிவபெருமான் கொடுப்பாரா, திருமால் கொடுப்பாரா, மகாலட்சுமி கொடுப்பாங்களா, பிள்ளையார் கொடுப்பாங்களா? இப்போ புதுசாக ஒரு அம்மா கிளம்பி இருக்கிறா, வராகின்னு. வாராகின்னு எல்லா கோயில்லையும் இப்போ வாராகி பிரதிஷ்டை நடந்துட்டுருக்கு. அப்போது காரணீஸ்வரர் கொடுக்காததை வாராகி கொடுத்துடுவாளா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நவகிரக தலங்கள் இருக்கிற ஜோதிடர்கள் அத்தனை பேரும் புரளியை கிளப்பி விட்டுடுறாங்க. ஏதாவது ஒன்று சொல்லிடுறாங்க, இந்த தலத்துக்கு போய் இது சரியாகும், இந்த தலத்துக்கு போ. கோயில் வழிபாடு செய்வது சரிதா, திருக்காரணீஸ்வரர் கொடுக்காம நவகிரகம் கொடுத்துருமான்னா கொடுக்காது. முதல்ல அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அப்போ திருக்காரணீஸ்வரர் மேலே நம்ம சரியான நம்பிக்கை வைக்கல, அன்பு வைக்கல என்பது தான் நிஜம். பக்தி செலுத்தல நிஜம். கர்மாவை யாராலையும் தீர்க்க முடியாது. நம் கர்மாவை நாம் தீர்த்தே ஆகணும். அப்படி தீர்க்க முடியலன்னா அதுக்கு ஒரு கர்மா, மறுபடியும் அதுக்கு ஒரு பிறவி எடுத்தே ஆகணும். நமக்கு துன்பம் வருதுன்னு நிறைய பேர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. இந்த துன்பம் இந்த ஜென்மத்தில் நீங்கள் தீர்க்கலைன்னா அதுக்கு ஒரு ஜென்மம் எடுக்கணும். சந்தோஷமாகவே இருந்துட்டா, லைஃப் சந்தோஷமாகவே இருந்துட்டா அது சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷமாக இருந்தால் யாரும் கோயிலுக்கு வர மாட்டீங்க. சந்தோஷமாக இருந்தால் யாரும் எதுக்குமே போக மாட்டோம். அந்த எல்லாமே கிடச்சிட்டதுன்னா அப்புறம் இறைவனுக்குன்னு என்ன மரியாதை இருக்குது? யோசிச்சு பாருங்க. இறைவனுக்குன்னு என்ன மரியாதை இருக்க முடியும்? அப்போது இறைவனை தேடணும். இறை தேடுவதோடு இறைவனையும் தேடணும் என்பது தான் மனிதர்களுக்கு விதிக்கப்பட்டது. எந்த ஆடு மாடு பாம்பு பல்லி பூரா தேளு இதெல்லாம் ஏதாவது கோயிலுக்கு வருதா? ஏதாவது எனக்கு உணவு கிடைக்கல, நான் இந்த கஷ்டத்தில் இருக்கேன் கம்ப்ளைண்ட் பண்ணுதா? கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரே ஆள் யாரான்னா நம்ம மட்டும்தான். வேறு எந்த ஜீவன்களும் கம்ப்ளைண்ட் கிடையாது. அப்போ யோசித்து பாருங்க, அதுக்கு என்ன தெரியும்னா ரெண்டு தான் தெரியும். ஒன்று உண்ண தெரியும், இன்னொன்று உறங்க தெரியும். அந்த ஜீவன்களுக்கெல்லாம் விதிக்கப்பட்ட விதி இது மட்டும்தான். ஆனால் நமக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறார். ஏசி யார் அனுபவிக்கிறா? நாம தான். நிறைய பேர் இப்போ சொல்கிறோம், என்னால் ஏசி குளிர் அடிச்சா கூட, ஆமாம் நான் காரில் தான் போவேன், பிறக்கும்போதே கார்லேயே பிறந்த மாதிரி. சில பேர் சொல்லுவாங்க ஆட்டோவில் தான் போவேன். சில பேர் சொல்லுவாங்க நான் இந்த சாப்பாடு தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா வேறெல்லாம் சாப்பிடுவேன். இதெல்லாம் இந்த உடம்பினுடைய சுகம் ஏற்கனவே நம்மளுடைய அனுபவித்து அப்போ இதெல்லாம் யார் அனுபவிக்கிறான்னு நாம் தான் அனுபவிக்கிறோம். அப்போ இதற்குரிய கர்மாவை யார் அனுபவிப்பா? நாம் தானே அனுபவிக்கணும். அதனால மனிதர்கள் செய்யக்கூடிய பாவம் என்று சொல்லக்கூடியது இந்த பாபநாசம் போனால் தலத்தை மிதிச்சாவே, அப்புறம் தாமிரபரணி ஆற்றுல குளிச்சு, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் பண்ணி, அங்கே இருக்கக்கூடிய அம்பாலை தரிசனம் பண்ணாலாம் எவ்வளவு கிடைக்கும்னு யோசிக்கணும். அப்போது ஒவ்வொரு மனிதர்களும்
இந்த பாப்பநாசம், ஏன்னா நீங்களாம் அதர் ஸ்டேட்டுக்கு போய் தரிசிக்க முடியலன்னா கூட நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனையாவது தரிசனம் பண்ணிடணும். 51 சக்தி பீடங்கள். இந்த 51 பீடத்தில் உலக நாயகி உலகம்மை என்று போற்றக்கூடிய வல்லமை படைத்தவள் அந்த திருநெல்வேலி தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாள். நதி ரூபமாகவும் இருக்கின்றாள், உலகம்மை என்கின்ற பெயரோடும் இருக்கின்றாள். விமலை பீடம் என்பது அந்த பீடத்தினுடைய பெயர். 34வது பீடம் 51 சக்தி பீடத்தில். இப்போ தட்சன் என்று சொல்லக்கூடியவன் கடவுள் சிறந்தவரா கேட்டான். ஒரு கேள்வி. என்ன கேள்வி கேட்கிறான்? விஷ்ணுவனுடைய மகன் பிரம்மா, பிரம்மாவினுடைய மகன் தட்சன். தட்சன் கேள்வி கேட்டான், உலகத்தில் சிறந்த கடவுள் யார்? சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவன சடைமுடி தாமரை யானே. சிவபெருமானுக்கு ஈடு இணையான ஒரு தெய்வம் இருக்குன்னா அது சிவபெருமான். ஏன் மாணிக்கவாசக பெருமான் சொல்றார், ஆதியும் அந்தமும் எல்லா அருப்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும். தோற்றம் இல்லாதவர், முடிவில்லாதவர் யாரு? சிவபெருமான். அப்பனா என்ன அர்த்தம்? இன்னொன்னு, யார் மேலையும் வெறுப்பையும் காட்ட மாட்டார், யாருக்கிட்டையும் அதிகமாக நெருக்கமாகவும் இருக்க மாட்டார். நாம அவரை நெருங்க 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 தான் அவர் நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை சத்தியமா தருவார். 21 தலைமுறைக்கு தருவார். இதான் நிஜம். எல்லா கடவுளும் ஒரு ஜென்மத்துக்கு கொடுப்பார், சிவபெருமான் மட்டும் 21 தலைமுறைக்கு கொடுப்பார். கொடுத்தா திருப்பி ரிட்டர்ன் வாங்காத ஒரு கடவுள் இருக்கிறார் அப்படின்னா அது சிவபெருமான். அப்போ மற்றவங்கெல்லாம் கொடுத்தா வாங்கிடுவாங்களான்னா கண்டிப்பாக காத்தால கொடுத்தா சாயங்காலம் வாங்கிடுவாங்க. 30 வருஷம் சுகத்தை கொடுப்பார், 30 வருஷம் கஷ்டத்தில் விட்டுருவார். எல்லா கடவுளும் இதான். ஆனால் சிவபெருமான் கொடுக்கறதுக்கு முன்னாடி பல வாட்டி ஆராய்ச்சி பண்ணுவார். ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் கொடுத்துட்டார்னா எக்காரணத்தை கொண்டும் வாபஸ் வாங்க மாட்டார். வச்சுக்கோ, நல்லா வச்சுக்கோ. அப்படி கொடுக்கிறவர் தான் சிவபெருமான். அதனால சொன்னார், கொடுத்தா வாங்காத கடவுள், தோற்றம் முடிவில்லாத கடவுள் சிவபெருமான். உடனே கொடுத்துட்டு நேராக போனான் தட்சன். 1000 வருஷம் உட்கார்ந்து தவம் பண்றான். சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் அவர், சிவ சிவ என்ன சிவகதி தானே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார், பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மை என்று எரிவொன்னா எம்மானை, எளிய வந்த பிரானை. எளிமையா வரக்கூடிய ஒரு பெருமான்னா சிவபெருமான். அப்படிப்பட்ட ஒரு பெருமானை வணங்கினார். 1000 வருஷம் சொன்னார். சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அப்பா என்ன வேணும்? என் பேரில் ஒரு உலகம் வேணும். நீங்கள்லாம் கேட்டால் கூட அந்த மாதிரி கேளுங்க. இல்லையா சைதாப்பேட்டை என் பேரில் இருக்கணும்னாவது கேளுங்க. அதெல்லாம் வேண்டாம். காரைக்கால் அம்மையார் கேட்டா பாருங்கோ, இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும், அரவாணி ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும்னு கேட்டா. அதை தான் கேட்கணும். நாமெல்லாம் பிரார்த்தனை பண்ணணும். செத்து போகாத அன்பை கொடு, இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும். பிறந்தாதான் காரு வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், மனைவி வேணும், மக்கள் வேணும், உற்றத்தார் சுற்றத்தார், அப்புறம் பார்த்தீங்கன்னா BMW 40 வேலைக்கார், பட்டியல் போயிட்டே இருக்கும், சொல்லவே முடியாது. ஆனால் அதெல்லாம் வேண்டாம். என்ன கேட்கணும் நம்மெல்லாம்? இறைவனுடைய அன்பு இடையறாது வேணும். இப்பிறவி போனால் அடுத்து, ஏன்னா இந்த ஜென்மத்தில் நான் ஏதாவது ஒரு ஆசைப்பட்டிருப்பேன். ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருந்திருக்கலாம், இல்லை பெரிய ஆசை கூட இருந்திருக்கலாம். அந்த ஆசை நிறைவேறலைன்னா அதுக்கு ஒரு பிறவி தருவார். அப்போனா ஆசையை துறக்கணும் மனிதர்கள். போதும் என்கின்ற மனமே பொன்னான மனம். அவர் தன் பேரில் ஒரு உலகத்தை கேட்டார், கொடுத்துட்டார். சரி வேற என்ன வேணும்? உன் பக்கத்தில் இருக்கிற உமாதேவியார் எனக்கு மகளா, நீ மருமகனா வரணும்னார். சரி கொடுத்துட்டார். முதல்ல ஒரு குழந்தைய வேதவதியை கல்யாணம் பண்ணார். ஒரே பிரசவத்தில் 1000 குழந்தைய பெற்றார். 1000 பிள்ளைகள் கிட்ட சொல்றார், உங்க பாட்டன் கொஞ்சம் கஞ்ச பிசினாரியா இருக்கான்.
இந்த தட்சனுக்கனுடைய பிள்ளைகளுக்கு பாட்டன் யாரு? பிரம்மா. அவன் கொஞ்சம் கஞ்ச பிசினாரியா இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுதா? படைக்கிறத சரியா படைக்க மாட்டேன்றான். சிவபெருமான வேண்டி தவம் இருந்த அந்த படைக்கிற தொழிலை கேட்டு வாங்கிட்டு வந்துருங்கோன்ட்டாங்க. இந்த 1000 பிள்ளைகள் புறப்படுறாங்க. நான் சொல்றது கதை புரியும்னு நினைக்கிறேன். நாமே இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இந்த அடிக்கிற மிஷின் மட்டும் நம்ம கையில் இருந்தால் நாம் எல்லாம் காரணீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருப்போம், இங்கே உட்காந்து கதை கேட்போம். 20 அடிக்கலாமா? அது என்ன சில்லற காசு? அச்சா ஒன்லி 500. ஹோட்டலுக்கு போய் 380 ரூபா ஆச்சு, சாப்பிட்டு 120 வச்சுக்கோ. ஏயா 380 ரூபா சாப்பிட்டுட்டு 120 ரூபா டிப்ஸா? அட போயா, மிஷின் இருக்குது, நானே அடிச்சுப்பேன். இந்த வேணுமா ஒரு நோட்டு வேணா இலவசமாக தரேன், வச்சுக்கோ, பொழைச்சி போ. அந்த அடிக்கிற மிஷின் நம்ம கையில் இருந்தா எது எப்போ தேவையோ அதை அடிச்சுப்போமா? அது கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாம் சில்லறைங்க திண்டாட்டத்தில் இருக்கிறோம். அதுதானே உண்மை. இந்த தட்சன் நினைக்கிறான் பிரம்மாவினுடைய கையில் அந்த பதவி இருப்பதனால தானே அவன் சரியா படைத்து கொடுக்க மாட்டேன்றான். அப்போ அந்த பதவி நம்ம பிள்ளைகள்ல யாருக்காவது ஒருத்தருக்கு இருந்தா நாமே அடிச்சுக்கலாம், எவ்வளவு வேணுமோ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம்ல. அந்த கேள்விதான் வந்தது. இந்த பிள்ளைங்க 1000 பேரும் அப்பா பேச்சை கேட்டு தவத்துக்கு போனாங்க சிவபெருமானை வேண்டி. நாரத மகரிஷி நடுவில் வந்தார். அவர் சொல்றாரு, டேப்பா எங்க போறீங்கன்னார். சிவபெருமானை பார்க்க போறோம். எதுக்கு போறீங்க? படைக்கிற தொழில் கேட்டு வரணும்னு. ஏண்டாப்பா, சிவபெருமானே ஒரு தடவைக்கு 4 தடவை ஆராய்ச்சி பண்ணி தான் பிரம்மா கையில் படைக்கிற தொழிலை கொடுத்துக்கிறார். அந்த பிரம்மா கூட ஒரு காலத்தில் எப்படி படைச்சாரான் தெரியுமா? வேண்டியவங்களுக்கு வேண்டாதவங்களுக்குன்னு படைச்சாராம். சிவபெருமான் பார்த்தார், ஓ உங்கள் கட்சின்னா ஒரு மாதிரி, எங்கள் கட்சின்னா ஒரு மாதிரியா? உங்கால்னா ஒரு மாதிரி தலையெழுத்தை எழுதுவே, எங்கால்னா ஒரு மாதிரி எழுதுறியான்னு கடைசியில் என்ன பண்ணிட்டார், இந்த கையை பின்னாடி வச்சுட்டார். எழுது. இப்போ எப்படி எழுதுவ? பார்த்து எழுதுனா தானே. பரீட்சையில் பார்த்து எழுதுகிற மாதிரி எழுதுறல்ல நீ, அதெல்லாம் எழுதக்கூடாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம தலையெழுத்தெல்லாம் சாதாரணமாக இப்படியெல்லாம் எழுதுனது கிடையாது. பின்பக்கமாக பிரம்மதேவர் இப்படி தான் வச்சு எழுதுவார். அவர் என்ன எழுதியிருக்கிறோன்னு அவருக்கே தெரியாது. அந்த எழுத்தானே அதுவே கோணமானலாக கிரிக்கும். அதான் தலையெழுத்து, அதான் தலையெழுத்து. அப்போ யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே அத்தனை ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துக்கிறாரு. அதுலேயும் அவருக்கு கொஞ்சம் கர்வம் வந்துருச்சு. நான் படைக்கலன்னா இந்த 2 பேருக்கு வேலை இல்லைன்னு அவருக்கு கொஞ்சம் கர்வம் வந்தது. ஏன்னா அப்பா இருந்த பிரம்மாவுக்கு 5 தலை. அதையே பார்த்தார். கால பைரவரை கூப்பிட்டு வச்சு ஒரு தலையை கிள்ளி எறிஞ்சிட்டார். அப்போதான் இவருக்கு மானா கானா குறைஞ்சதான். யாருக்கு? அந்த பிரம்மாவுக்கு. அதனாலேயே சொல்லுவாங்க, ஒரு 4 தலைன்னு ஆகி போச்சு. 5 தலை போய் 4 தலை வந்துட்டுது. படைக்கிற தொழிலை கொடுத்த கடவுள்கிட்டயே சொல்றார், உங்களுக்கும் 5 தலை, எனக்கும் 5 தலை, நான் எதற்கும் 5 தலைன்னார். இப்படி பிரச்சனை வந்துருச்சு. இப்போ நாரதர் சொல்றார் இந்த கதையை. ஏற்கனவே ஒருத்தன் அப்படிதான் வாங்கிட்டு போய் உன் பாட்டனுக்கே ஒரு தலை இல்லாமல் போச்சு, உங்க அப்பா இந்த கதையெல்லாம் சொல்லலையான்னார். இந்த படும்பாவி தவம் பண்ணிட்டு வரத்தை மட்டும் வாங்கிட்டு வான்னு சொன்னார். ஆனால் இந்த கதையெல்லாம் சொல்லலை. நாரதரே நல்ல நேரத்தில் நல்ல விஷயம் சொன்னீங்க, என்ன இப்போ நாங்கள் பண்ணணும்? காமதேனு என்று ஒரு பசு உண்டு, அதுகிட்ட போய் காடி நீர் கேட்கக்கூடாது. காடி நீர்னா என்னது? அரிசி கழுவின தண்ணிக்கு காடி நீர்னு பேர். கண்ணாடி துண்டை போய் கற்பக விருட்சத்தினிடத்துல போய் கேட்கக்கூடாது. 10 ரூபா கொடுத்தா ஏத்தாப்புல உள்ள கடைக்காரன் கொடுப்பார் இல்லையா? கண்ணாடி தூண். தவம் பண்ணி கற்பக விருட்சம் தோன்றுகிறது. அந்த கற்பக விருட்சத்துக்கிட்ட என்ன நம்ம கேட்கணுமோ அதை தானே கேட்கணும். அதெல்லாம் வேணாம், எனக்கு முகம் பார்க்குற கண்ணாடி கொடு நான் கேட்போம். அப்போ எதை கேட்கணும்? சிவபெருமான் முக்தி தரக்கூடிய கடவுள். அவர்கிட்ட முக்தியை கேளுனாங்க. போனாங்க, தவம் பண்ணாங்க, முக்தியை கேட்டாங்க. சிவபெருமான் வாங்க, வந்ததும் உன்னை கையோட கூட்டு போயிடன்னு கைலாசத்துக்கு கூட்டு போயிட்டார். சிவபெருமான் மேலே கொஞ்சம் கோபம் வந்தது தட்சனுக்கு. 2வது வாட்டி பார்த்தான், இன்னொரு 1000 புதல்வர்களை பெறுவோம். அவங்களும் நாரத மகரிஷி பேச்சை கேட்டு மறுபடியும் போயிட்டாங்க கைலாசத்துக்கு. இப்போ 2 போச்சு. ஆண் குழந்தைய பெத்தாதானே இந்த பிரச்சனை. இந்த 2000 குழந்தைகளையும் முக்தி அடைய வச்சார் இல்ல, அதுக்கு கொடுத்தது தான்
சாபம். யார் கொடுத்தது? தட்சன் கொடுத்த சாபம் தான் நாரத மகரிஷி. ஒரு நிமிஷத்துக்கு மேலே எந்த இடத்துலையும் ஒரு நாள் கூட தங்க மாட்டார் முழுசா. அவர் தான் சொன்னார், திரிலோக சம்சாரியா போக கடவது கொடுத்துட்டார். ஒரு நிமிஷத்துக்கு மேலே நாரதரால எந்த இடத்துலையும் இருக்க முடியாது. இது கொடுத்த சாபம் கொடுத்தவர் தட்சன். இப்போ பார்த்தார், ஆம்பளை குழந்தைய பெற்றாதானே பிரச்சனை, பொம்பளை பிள்ளைய பெற்றுப்போம். 50 பெற்றார். 50ல் யமதர்ம ராஜாவுக்கு 10 கொடுத்தார். அதில் முதல் மனைவியினுடைய பெயர் தான் நீங்கள் சொல்லக்கூடிய ஐயோ ஐயோ. வயிற்று வலி வந்தால் கூட கார்ணீஸ்வரா, சொர்ணாம்பிகை, முருகான்னு சொல்கிறது கிடையாது. ஐயோ வயிற்று வலிக்குதே அப்படிதான் சொல்கிறோம். ஒரு பொருள் கீழே கொட்டிடுச்சுன்னா கூட அப்போ கூட என்ன சொல்கிறான்? ஐயோ கொட்டிக்கிச்சே அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ கூட யாரும் முருகா கண்டா எதையும் சொல்கிறதில்ல. ஆனால் இனிமேலாவது சொல்லாமல் இருங்க. யமதர்மராஜா அவர் பொண்டாட்டி பேரை அவரே இன்னைய வரைக்கும் சொல்லலையாம். ஆனால் நாம் தான் வேண்டாத கூட்டுருக்குறோம். ஒன்றும் இல்லை, சீட்டை கிழித்து அந்த லோகத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 13 பெண் பிள்ளைகள், 10 யமதர்மராஜா கொடுத்தார். 13 பெண் பிள்ளைகளை காசிபருக்கு கொடுத்தார். திதி அதிதி துரியை அப்படின்னு சொல்ல வருது இல்லையா, அதுதான் இந்த திதியை. 13 திதிமார்கள். அந்த திதியை வைத்து தான் இறந்தவர்களுக்கு நீங்கள்லாம் திதி கொடுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாரும் எதை வச்சு திதி கொடுக்குறா தெரியுமா? டேட்டை வச்சு திதி கொடுக்குறா. ஏப்ரல் 20 இந்த தேதி, ஒன்று தமிழ் தேதி இல்லைன்னா இங்கிலீஷ் தேதி. ஆனால் இல்லை, திதி என்று சொல்லக்கூடியது எது அப்படின்னா அமாவாசையை, அதுக்கடுத்து வரக்கூடிய அந்த திதியை துரியை அப்படின்னு சொல்லிட்டு சப்தமியா அஷ்டமியா நவமியா இதில் தான் வரணும். எல்லாமே சஷ்டியா இதெல்லாம் வச்சுக்கணும். பஞ்சமியான்னு பார்த்துக்கணும். அந்த திதி அமாவாசை கழித்து எந்த திதியில் உயிர் போச்சு இல்லை அமாவாசையில் போச்சா, இதுக்கு பேர் தான் இந்த அமாவாசையும் பௌர்ணமிக்கும் இடைப்பட்டதில் வரக்கூடியதற்கு பெயர் திதின்னு பேர். இதை வச்சு தான் திதி கொடுக்கணும் இறந்தவர்களுக்கு. ஆனால் நாம் ஒன்று இது தெரியாதுன்றதுனால அமாவாசையில் கொடுக்க சொல்லி முன்னோர்கள் நமக்கு நீதிபதிக்கு வகுத்து கொடுத்தாங்க. இப்போ இவர் பார்த்தார், 13 பெண் பிள்ளைகளை கொடுத்துட்டார். இப்போ 23 போச்சு, மீதி 27. அதுதான் சந்திர பகவானுக்கு கொடுத்து, சந்திர பகவான் ஒரு மனைவி இடத்துல அன்பை செலுத்தினார், மற்ற 27 பேர் இடத்துல அன்பை செலுத்தலை. இப்படி போச்சு கதை. இப்போ அந்த ரோகிணி என்கின்றவர் இடத்துல மட்டும் அன்பை செலுத்திட்டு 27 பேர்கிட்ட 26 பேர்கிட்ட அன்பை செலுத்தாததுனால தட்சன் கூப்பிட்டு வச்சு சாபம் கொடுத்தார். இப்போ பார்த்தார், 50 பெண் பிள்ளைகளையும் தாரவாத்து கொடுத்துட்டோம். ஆனால் 2வது வர இன்னும் பேலன்ஸ் இருக்கேன்னு உட்காந்து தவம் பண்ணார். அவர் தவம் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் 1008 இதழ் கொண்ட ஒரு தாமரை பூத்தது. இது சிவபெருமான் கொடுத்த வரம்னு நினச்சி அந்த தாமரையை கையில் எடுத்தார். குழந்தையாக மாறிவிட்டா. யார்? சிவபெருமான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் குழந்தையாக மாறினா. இந்த மாதிரி அடுத்த வினாடி பார்த்தார். அப்படி கையில் எடுத்த உடனே உச்சி மோந்து முத்தமிட்டு, பிள்ளைகளே தீர்க்க வந்த பெருமாட்டி கண்வலராயின்னு சொல்லி வேதவதி கிட்ட கொண்டு போய் கொடுத்தார். அந்த அம்மா சொன்னா, தட்சனுடைய மகள் தாட்சாயணி பேர் வச்சு வளர்த்தாங்க. தத்திதானந்த நாமம்னு பேர். இதுக்கு தத்தி தாவி வந்த நாமம். தந்தையனுடைய நாமம் பெண்ணுக்கு வைப்பாங்களே தவிர ஆணுக்கு கிடையாது. ஆணுக்கு எந்த ஆணுக்கும் கிடையாது. நலனுடைய மகள் நலாயணி, துருபதராஜனுடைய மகள் துரோபதி, பாஞ்சாலனுடைய மகள் பாஞ்சாலி, குந்திபோஜனுடைய மகள் குந்தி, பர்வதராஜனுடைய மகள் பார்வதி, தட்சனுடைய மகள் தாட்சாயணி. தந்தையனுடைய பெயர் பெண்ணுக்கு இருக்கும். ஏன்னா தாரவாத்து கொடுத்துட்டாலே இன்னாருடைய பெண் என்பது உலகத்துக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக தான் தத்தி தாவி வந்த நாமம்னு பேர். இப்போ கொடுத்துட்டா தாட்சானின்னு பேர் வச்சாங்க. அந்த அம்மா பார்த்தா பிறந்தவள் ஞானி அல்லவா, அம்பாள் அல்லவா. அதனால அந்த அம்மா பார்த்தா சிவபெருமானே கணவனா வரணும்னு தவம் இருந்தா. 12 வருஷம் தவம். 12 வருஷம் தவம் இருந்தால் சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அம்மா என்னன்னார், பங்குனி உத்தரத்தில் வந்து திருமணம் செய்துக்கிறேன். பங்குனி உத்தரத்தன்னைக்கு திருமணம். தாரவாத்து கொடுக்கிறார் தட்சன். யார? தாட்சாயினிய. சிவபெருமான் கை கீழே இருக்கு, அம்பாள் கை மேலே வச்சாங்க. இப்போ பாணி கரணம்னு சொல்வாத, கன்னிகாதானம்னு வாலே தண்ணி ஊற்றி தாரவாத்து கொடுப்பா. இந்த தட்சன் நினைக்கிறான், இந்த சிவபெருமான் கையே கீழே இருக்குதே, என் கை மேலே இருக்குதே, அப்போ இந்த சிவபெருமானை காட்டில நான் தானே பெரியவன். எப்போவுமே கொடுக்குறவங்க கை மேலே இருக்கும், வாங்குறவங்க கையே கீழே இருக்கும். இதுதான் நியதி. கடன் நாம் கொடுக்கும்போது நம்ம கை மேலே இருக்கும்,
கொடுத்த கடனை வாங்கும் போது நம்ம கை கீழே இருக்கும், கொடுக்குறவங்க கை மேலே இருக்கும். இதுதான் உலக நீதி. அப்போ இந்த எண்ணம் வந்த உடனே சிவபெருமான் மறைஞ்சுட்டார். உலகத்தவர்கள் சொல்றாங்க, என்ன செய்தாலோ தெரியவில்லை, அம்பாலை பாதியில கல்யாணம் முடிஞ்ச உடனே சிவபெருமான் விட்டுட்டு போயிட்டார், மாப்பிள்ளை காணாம போயிட்டார். இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவோம் யோசிச்சு பாருங்க. மாப்பிள்ளை இல்லை, கல்யாணம் முடிஞ்ச உடனே காணல. கல்யாணம் முடிஞ்ச உடனே காணலைன்னா என்ன சொல்லுவோம் எல்லாரும்? ஒன்று போடுற நகையில் எதனா குறை இருக்கணும், இல்லை இந்த பெண் சரியில்லாமல் இருக்கணும், இல்லை மாமனார் மாமியார் அருமாவு பிள்ளைக்கு மதிப்பு கொடுக்காம இருக்கணும். இதான நீதி. உடனே பார்த்தாங்க, அப்படியெல்லாம் இல்லைன்னு. இந்த அம்மா 12 மணி ராத்திரிக்கு அழறா, சுவாமி தொட்டு தாலி கட்டி அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து இல்லறம் என்கின்ற நல்லறத்தில் சரி சமமான பங்கு கொடுப்பேன்னு அக்னி சாட்சியா பஞ்சபூதம் சாட்சியா என் கழுத்தில் 3 முடிச்ச போட்டுட்டு பாதியில் போகிறதுக்காகவா இப்படி முடிச்சு போடணும்? அழுதா. அம்மான்னார். சுவாமி வந்துட்டீங்களா? ஆமாம் வந்துட்டேன். போலாமான்னா? சுவாமி கணவனே கண்கண்ட தெய்வம், கணவனே கண்கண்ட தெய்வம். இல்லை வேற எதனா சொல். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் முன்ன போங்க, நான் பின்னாடி வரேன். கைலாயம் போயாச்சு. காத்தால பொழுது வடிஞ்சு தாட்சாயணியை காணலன்னு ஊரில் பேப்பரில் எல்லாம் சொல்லிட்டான். என் பெண்ணை என் அனுமதி இல்லாமல் எப்படி அழைத்து செல்லுவான் அந்த சிவன்? இப்படி எல்லாம் பிரச்சனை வந்துச்சு. சிவபெருமானை அவமானம் செய்யணுன்றதுக்காகவே ஒரு யாகம் வளர்த்தான் தட்சன். மாமனுடைய வீட்டில் விழா நடக்கிற பொழுது மருமகன் இல்லைன்னா அந்த அம்மா வாதாடினா. திருவிளையாடல் கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வாதாடி பார்த்தா ஆனால் கேட்கல. அந்த அம்மா சொன்னா, நான் போய் எங்கள் அப்பனுக்கு நல்ல புத்தியை சொல்லி நான் உங்களை கூப்பிட சொல்கிறேன்னா. அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். நாய்வால நிமித்த முடியுமா? என்னதான் சுடுகாட்டை பெருக்கி தீட்டி லட்ச தீபம் 6 மணிக்கு மேலே ஏத்தனாலும் சுடுகாடு சுடுகாடு தான். அதுக்கு ஏதாவது மாற்றம் உண்டா? லட்ச தீபம் ஏற்றி வச்சுட்டு அது கோயில் ஆகிட முடியுமா? இல்லை வீடாக முடியுமா? அது சுடுகாடு சுடுகாடு தான். அது மாதிரி சில பேர் சொன்னீங்கன்னா என்ன சொன்னாலும் என்னது, நான் அந்த ஒரு வாரம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த அண்ணாமலையாரனுடைய அற்புதங்கள்னு டெலிகாஸ்ட் விட்டுருந்தேன் நிகழ்ச்சியில். அண்ணாமலையாரனுடைய திருவண்ணாமலை தீபத்துக்கு அதில் ஒரு அம்மா கமெண்ட்ஸ் பண்ணிக்கிறா, இந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் சொல்கிறதுனால தான் இந்து மதத்தினுடைய பெருமையே கெடுகிறது. அடியும் முடியும் தேன கதை சொல்லிக்கிறேன், அதனால தான் இந்து மதத்தினுடைய பெருமை கெடுதுன்னு போட்டு வச்சுக்கிறான். இது கட்டுக்கதையா? 1000 ஆண்டு காலத்திற்கு முன்னாடியே நம் முன்னோர்கள் எழுதி படித்து புராணங்களை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கெல்லாம் சாட்சி உண்டு. இதெல்லாம் ஏதோ சும்மா எழுதி வச்சில்ல, சும்மா படிச்சுட்டு வரல. இதுக்கெல்லாம் ஆதாரம் உண்டு. இன்னைக்கும் திருவண்ணாமலை தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அது அபிஷேகம் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா வராக அவதாரத்தினுடைய அந்த அச்சு இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அன்னப்பறவையினுடைய அச்சு இருக்கும். இன்னைக்கும் இதுக்கு நான் பொய் சொல்லி என்ன ஆக போகுது? இன்னொரு விஷயம், புராணத்தில் பொய் சொன்னா யார் சொன்னாலும் அவங்க தலையில இடி விழுமா. என் தலையிலேயே நான் இடியை இறக்கிக்கிறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமான்னு யோசிச்சு பாருங்க. என்ன இந்த கதையெல்லாம் நானா சொல்லலை, நம் முன்னோர்கள் ஏற்கனவே நமக்கு ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவ்வளவு கொடுத்துருக்குறாங்க, அவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த அம்மா சொல்றா, பார்வதி அம்மா அழைத்த உடனே, தாட்சாயினி அழைத்த உடனே சிவபெருமான் வந்தார், அழைச்சிட்டு போயிட்டார். அழைத்து கொண்டு போனதற்கு பிறகு இங்க நடக்குது, சிவபெருமானை எதிர்த்து ஒரு யாகம் வளர்க்கிறார். இந்த அம்மா போய் சொல்ற, அப்பா அவர் சிவபெருமான், மாமன் வீட்டில் கூப்பிட வேண்டாம். இன்னொரு விஷயம், யாகம் வளர்த்தால் அந்த யாகத்தில் செலுத்தக்கூடிய பூர்ணாகுதி என்கின்ற ஒரு பொருள் உண்டு. கடைசியா எல்லா பட்டாச்சாரியாரும் சிவாச்சாரியாரும் எழுந்து நின்று மரியாதை செய்து எல்லாரையும் சொல்லுவாங்க, ஏதாவது வேண்டுதல் இருந்தால் உங்கள் பேர் சொல்லிக்கங்க, நத்தரிச்சரம் சொல்லிக்கங்க, உங்களுடைய குடும்பத்தை வேண்டிக்கங்க, குழந்தை வேணுமா, திருமணம் வேண்டுமா, இல்லை நோய் தீரணுமா, உங்களுக்கு என்ன குறை இருக்கோ அதை சொல்லி மனசுக்குள்ளே சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டதுக்கு அப்புறமா எழுந்து நின்று மரியாதை செய்து அந்த பூர்ணாகுதியை அந்த யாக குண்டத்தில் போடுவா. இது நடக்கக்கூடிய நீதி. அந்த பூர்ணாகுதி என்று சொல்லக்கூடிய பொருள் சிவபெருமானுக்குரிய பொருள். இப்ப அந்த யாகத்தை இவர் கூப்பிடலனாலும் அதை கொடுத்துதான் ஆகணும். இவர் கூப்பிடலனாலும் கொடுத்து ஆகணும்.
நான் இங்க இருக்கிற 33 கோடி தேவர்களுக்கு கொடுக்கிறேன்னார். அப்படி அவங்க இப்ப சிவனை அவன் என்ன சொல்றார்? சிவனை நிந்திக்கின்றார். உலகத்தில் நேத்தே சொன்னேன் 44 வகையான பாவத்தை சுட்டி காட்டினார் இல்லையா நேத்தைய தினத்துல? யார்? வள்ளலார் சுவாமிகள் மனுமுறை கண்ட வாசகத்தில் அந்த 44 வகையான பாவத்தில் கடைசியா சொல்லியிருப்பார், தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோன்னு இருப்பார். இதுக்கு 43 வகையான பாவம் பண்ணாலும் பண்ணுங்க, ஆனா கடவுளை மட்டும் நிந்திக்காதீங்கன்னு தட்சன் அதை தான் பண்ணான். என்ன பண்ணா? அவன் சுடையாண்டி, அவன் பித்தன், அவன் பேயன், அவனுக்கு ஆடை கிடையாது, அவன் புலித்தோலை கட்டின்னு இருக்கான், அவனுக்கு வீடு கிடையாது, அவன் சுடுகாட்டில் இருக்கிறவன், இப்படி எல்லாம் பேசினார். இப்ப இதை பேசுற பொழுது நல்லா இதை பேசுற பொழுது இது சொல்றது தட்சன் தான் சொன்னார். ஆனா நம்ம அதை பேசுற பொழுது கேட்கிற பொழுது என்ன சொல்லணுமா? சிவசிவான்னு சொல்லணுமா? சிவனை நிந்திக்கின்ற பொழுது யாராவது கடவுள் இல்லை, கடவுளே இருந்தால் கண்ணுக்கு தெரிய மாட்டாரா, நான் தான் கடவுள், அது உள்ள இருக்கிறது வெறும் கல்லு கட்டை அப்படின்னா காதை பொத்திண்டு சிவசிவான்னு சொல்லணும். இதுக்கு ஒரு பாவம் வருமா? தெய்வத்தை நிந்தித்தாலும் அதனுடைய பாவம் வருமா? அப்ப அந்த பாவத்தை எந்த ஜென்மத்திலையும் போக்கிக் கொள்ளவே முடியாது, எந்த ஜென்மத்திலையும் போக்கவே முடியாது. தீராத வியாதிக்கு உள்படுவோம். தீராத பிறவி எடுத்து 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 எத்தனை பிறவி எடுக்கிறோம் நமக்கே தெரியாது. ஒரு பிறவியில கூட சந்தோஷமா இருக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளை திட்டக்கூடாதுன்னு அர்த்தம். இப்ப இவன் திட்டான், திட்டினவனுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா கேட்கறவங்களுக்கு தான் பிரச்சனை. 33 கோடி தேவர்கள் உட்கார்ந்து சிவபெருமான தானே திட்டுறான், நமக்கு என்ன? ஏன்னா நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்து வீட்டுக்கார் எழுத்த வீட்டுக்கார் அடுத்தவங்களை திட்டினாங்கன்னா நம்ம காது குளிர கேட்போம். தேவர்களே அப்படிதான் கேட்டாங்களாம், நாம இல்லை. யாரு? தேவர்களே அப்படிதான் கேட்டாங்களாம். அப்படி கேட்டதுனால தான் சூரபதமனுடைய ஆட்சி 1008 அண்டங்களும் 108 யுகம், ஒரு யுகத்திற்கு 60,000 ஆண்டு காலம், 108 யுகம் தேவர்கள் துன்பப்பட்டதுக்கு காரணம் என்ன? இந்த சிவன் நிந்தனையை காதால கேட்டதனால. இப்ப இது நடந்து முடிஞ்சது. இப்ப யாகம் வளர்த்தார், அபிர்ப பாகம் கொடுக்கல, வீரபத்ர சுவாமியை அனுப்பினார். அப்பதான் வீரபத்ர கடவுள் தோன்றார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீரபத்ர கடவுள் இல்லை, விநாயக பெருமான் மட்டும்தான் இருந்தார், வீரபத்ரர் கிடையாது. இப்ப வீரபத்ரர் தோன்றார். அப்ப வீரபத்ரர் தோன்ற உடனே அந்த தட்சனுடைய யாகத்தை அழித்து தட்சனுடைய தலையை வெட்டி யாக குண்டத்துல போட்டார். இப்ப யாக குண்டத்துல போட்டாச்சு. நெருப்பில் போனால் எதுவுமே என்ன ஆகும்? சாம்பல் ஆகும். நெருப்பில் எல்லா பொருளும் சாம்பல் ஆகும். எந்த பொருளும் நெருப்பில் போட்டால் சாம்பல். நீர் கூட எங்கேயாவது கொண்டு போய் கரை ஒதுக்கி விட்டுட்டு போயிடும், ஆனால் நெருப்பில் போட்டால் எல்லாமே சாம்பல் ஆகும். அப்பேற்பட்ட ஒன்று இப்போ நெருப்பில் போட்ட உடனே சாம்பல் ஆயிடுச்சு. எல்லா 33 கோடி தேவர்கள் இறந்து போனாங்க. வீரபத்ரனுடைய சாந்தத்தை, அதாவது கோபத்தை அடக்கினார் சிவபெருமான். பத்ரகாளி என்கின்ற அம்பாளுடைய கோபத்தை அம்பாள் அடக்கினால். அடக்கி முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தாங்க, 2 பேரும் புறப்பட்டாங்க. வீரபத்ரருக்கும் பத்ரகாளிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு 2 பேரும் புறப்பட்டாங்க. இப்ப திரும்பி பார்க்குற அம்பாள் எல்லாரும் வெள்ளை புடவை கட்டின்னு இருக்கா. 4ல இருந்து யார் அந்த அம்மாவை தொட்டு பூஜை பண்றது? தொட்டு பூஜை பண்ணலாம். அப்ப கணவர் இல்லாத பெண்கள் தொட்டு பூஜை பண்ணக்கூடாதுன்னா பண்ணலாம். ஆனா பண்ணும் பொழுது இந்த அம்மா சுமங்கலியா இருக்கால்ல, மஞ்சள் குங்குமத்தோட இருக்கால்ல, இப்ப தொட்டு பூஜை பண்ணும் போது அந்த பொண்ணு என்ன நினைப்பா? அந்த மற்றவர்களுடைய மனைவிமார்கள் என்ன நினைப்பாங்க? அழுது நேரில் பூஜை பண்ணுவா, நல்லாவா பூஜை பண்ணுவா? என்ன நினைப்பா? இவ மட்டும் தீர்க்க சுமங்கலியா இருக்கா, என்ன மட்டும் இப்படி ஆக்கி வச்சிருக்கிறா. ஒரு பூஜை பண்ற பொழுது அழுதுட்டு பூஜை பண்ணலாமா? பண்ணக்கூடாது இல்லையா? வேதனையோடு பூஜை பண்ணக்கூடாது இல்லையா? அதனால சிவபெருமான் கிட்ட தாட்சாயினி அம்மா சொன்னாலாம், சுவாமி 4ல இருந்து எப்படி பூஜை நடக்கும்? அம்பிகை அப்படி ஓர கண்ணால ஒரு பார்வை பாரு அப்படின்னார். அந்த அம்மா அப்படி பார்த்தா, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவு தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும். யாருடைய கடைக்கண் பார்வை? அம்பிகை என்று சொல்லக்கூடியவளுடைய அம்பாளுடைய கடைக்கண் பார்வை பட்ட உடனே செத்து போன அத்தனை 33 கோடி தேவர்களும் எழுந்தாங்க. அவ்வளவு பேரை எழுந்தாங்க. ஆனா எல்லாம் எழுந்தாங்க. தட்சனுடைய மனைவி மட்டும் வெள்ளை புடவை கட்டின்னு இருக்கா, வேதவதி. என்ன கழுத்து எது? யாக குண்டத்தில் போட்டார் இல்லையா வீரபத்ர சுவாமி. இப்ப என்ன பண்றது? உடம்பு மட்டும் இருக்குது, தலை இல்லை. உடனே பார்த்தார்,
கால பைரவா என்று அழைத்தார். அழைத்த அடுத்த வினாடி கால பைரவர் வந்தார். அங்கிருந்த ஆட்டுத்தலையை வெட்டி பொருத்தினாங்க. 1000 வருஷம் தட்சன் திரும்பும் மீண்டும் யாகம் செய்து தவத்தை செய்து, என்னப்பா வேணும் சுவாமி, உங்க காலடியில் இடம் வேணும். ஏற்கனவே தப்பா கேட்டுட்டேன், அதுக்குரிய தண்டனையும் நான் அனுபவிச்சிட்டேன். அப்போனா யோசித்து பார்க்கணும், நமக்கு ஏன் செல்வம் கொடுக்கலன்னா நாம் ஆடாத ஆட்டம் ஆடுவோன்னு இறைவனுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆடாத ஆட்டம் ஆடுவோன்னு இறைவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால நீ அந்த ஆடாத ஆட்டம் ஆடி கஷ்டப்படுறதை விட செல்வம் இல்லை என்கின்ற ஒரு குறையோடவே கடைசி வரைக்கும் இருந்துட்டு போ அப்படின்னு தான் நம்மளெல்லாம் விட்டு வச்சிருக்கிறார். அப்போ இங்க சொன்ன உடனே அடுத்த வினாடி 1000 வருஷம் தவம் பண்ணிட்டு போயாச்சு. போன உடனே இப்போ இந்த தாட்சாயினி அம்மையார் நினைக்கிறாங்க, அந்த தட்சனே போயிட்டான், அவன் வைத்த பெயரோடு நான் உங்க பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறது முறையா? அது மட்டும் இல்ல, அவன் சிவனை நிந்தித்தவன். அதனால சுவாமி இந்த பேரோடு எனக்கு வாழ விருப்பம் இல்லை. அப்போ என்ன செய்யலான் இருக்கேன், நீங்க தான் சுவாமி சொல்லணும். பர்வதராஜன் என்று சொல்லக்கூடியவன் தவம் செய்து கொண்டிருக்கிறான், நீயே குழந்தையா வந்து பிறக்கணும். அந்த பர்வதராஜனுக்கு போய் நீ பார்வதியாக பிறந்து வளர்ந்து வருவாயாக, பங்குனி உத்தரத்தன்னைக்கு வந்து உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ பர்வதராஜனுக்கு மகளாக பார்வதியாக வந்து கற்பூரம் கரைவது போல கரைந்து அங்க போய் இந்த அம்மா பிறக்கிறான்னு வயிற்றுல சுமந்து கிடையாது. இப்போ எப்படி தட்சனுக்கு 1008 தாமரை இதழ் கிடைச்சதோ அதே மாதிரி பர்வதராஜனுக்கும் அங்க கிடைச்சது. அதை கையில எடுத்து பார்த்தார், எடுத்த உடனே குழந்தையா மாறினது. அதை கொண்டு வந்து தன்னுடைய மனைவி குட்டை கொடுத்தார். அப்ப அந்த கொடுத்த அடுத்த வினாடி பார்த்தாங்க, அந்த அம்மா உச்சி மோந்து முத்தமிட்டு, முன்னே சொன்னலையே பர்வதராஜனுடைய மகள் பார்வதின்னு வச்சாங்க. பர்வதராஜனுடைய மகள் பார்வதி, மேனைன்னு பேர் அந்த அம்மா பேர். ரொம்ப ரொம்ப உத்தமமானவ. அவ்வளவு தவம் பண்ணி இந்த குழந்தைய வளர்த்தாங்க. அந்த அம்மா தவத்துல உட்கார்ந்தா. தவம் முடிஞ்சது, சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். பங்குனி உத்தரத்தன்றைய தினத்தில் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி, பங்குனி உத்தரத்தன்னைக்கு எல்லாம் புறப்படுறாங்க. ஊருக்கே தெரிஞ்சு போச்சு சிவபெருமானுக்கு கல்யாணமா. பார்வதி அம்மையாரை கல்யாணம் பண்றாங்களாம். இந்த ஈயிலிருந்து, எறும்புலேருந்து, நாயிலிருந்து, நரியிலிருந்து, பல்லியிலிருந்து, பூரான்லேருந்து, தேவர்களிலிருந்து, மனிதர்களிலிருந்து, சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் 84 லட்சம் யோனி பேதமும் அங்கே போய் குவிஞ்சது. வடகோடு தாழ்ந்து போச்சு, தென்கோடு உயர்ந்து போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. சிவபெருமான் தவிக்கிறார், பாரம் தாங்கல. பூமி மாதா கிடுகிடு 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 நிலநடுக்கம் வரும் போல இருக்கு. பிளந்தால்னா உள்ள எல்லாம் போயிடுவா. என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க ஒருத்தர் குள்ளமா இருந்தார். ஆமா, அவர்கிட்ட சொன்னார், நீங்க போய் அங்க நில்லுங்கன்னார். எங்க இந்த தராசு இப்படி பிடிச்சின்னு இருக்கும்போது எந்த பக்கம் உயர்றதோ எந்த பக்கம் கம்மியா இருக்கு, அந்த உயரமான பக்கத்துல போய் நீங்க நில்லுங்கோன்ட்டார். வடகோடு தாழ்ந்தது, தென்கோடு உயர்ந்தது. இப்ப தென்கோடு உயர்ந்த உடனே தென்னாட்டில் வந்து இவர் நிற்கிறார். பொதிகை மலை என்று சொல்லக்கூடிய இடத்துல அங்க வந்து நிற்கிறார். நின்ற உடனே ஆனா எல்லாரை விட அகத்தியருக்கு வருத்தம். இந்த 33 கோடி தேவர்கள் இருந்தாங்களே, யாரையாவது அமுச்சு வச்சுக்கலாமா? அது மட்டும் இல்லை, இந்த இந்திரன் இருந்தான், சந்திரன் இருந்தான், சூரியன் இருந்தான், இந்த நாராயணர் இருந்தார், ஒரு பக்கம் பிரம்மா இருந்தார். ஏன் அவர் பெத்த பிள்ளைங்களே இருந்தாங்க, யாரையாவது அமுச்சு வச்சிருக்கலாமா? என்ன அனுப்பி வச்சுட்டு கல்யாணத்தை பார்க்க முடியாம இப்படி பண்ணிட்டாரேன்னு அவருக்கு கொஞ்சம் வருத்தம். நின்றுட்டே இருந்தார். சுவாமி போலையான்னார். யார்? சிவபெருமான். போறேன் சுவாமி. சரி, போறேன்னு சொல்றது கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட தான் சொல்றது. இல்லை சுவாமி போறேன்னு சுவாமி. இல்லையே, ஏதோ வருத்தம் இருக்கிற மாதிரி தெரியுதே. இல்லை சுவாமி, எல்லாருக்கும் கல்யாண கோலத்தை காட்டுறீங்க, ஆனா எனக்கு நீ எங்கு இருக்கின்றாயோ அங்கேயே இந்த காட்சி உனக்கு அங்கு காண்பிக்கப்படும் என்று சொன்னார். அப்படி அந்த பொதிகை மலையில் வந்து நின்ற பொழுது அகத்திய மகரிஷிக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாபநாசம் என்கின்ற தலத்தில் இந்த காட்சி காண்பிக்கப்பட்டது. எந்த காட்சி? பார்வதி திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சி அங்கு காண்பிக்கப்பட்டது. அப்போ அகத்திய மகரிஷி எங்கெல்லாம் கல்யாண கோலம் பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அங்கெல்லாம் காட்சி கொடுத்துக்கிறார். ஏன்னா இதே கதையை சொல்லியிருக்கேன்.
திருவேற்காடு நம்ம சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருவேற்காட்டு தலத்திலும் இந்த அகத்தியருக்கு அந்த பார்வதி திருக்கல்யாண கோல காட்சியை காண்பித்திருக்கிறார். அடுத்து பாபநாசத்துக்கு அடுத்து திருநெல்வேலி தலம் என்று சொல்லக்கூடிய தாமிரபரணி என்று சொல்லக்கூடிய தாமிர சபை என்கின்ற 5 சபைகள்ல தாமிர சபை என்று சொல்லக்கூடிய சபை ஒன்று வருது இல்லையா, அதுல திருநெல்வேலியில காந்திமதி அடுத்த தலைமை அந்த தலம்தான். அந்த தலத்தில் இறைவனை வழிபாடு செய்கிற பொழுதும் திருமண கோல காட்சி வேண்டும் என்று அகத்தியர் கேட்டிருக்கார். அந்த தலத்திலும் திருமண கோலத்தை காண்பித்திருக்கிறார். ஏன்னா நிறைய பேர் நினைப்பீங்க, ஏற்கனவே இங்க சொன்னாங்களே அந்தம்மா, எங்கெல்லாம் அகத்தியருக்கு திருமண காட்சி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரோ அங்கெல்லாம் காண்பிச்சிருக்கிறார். நமக்கெல்லாம் எப்பயாவது காரணீஸ்வரர் கோயிலில் கல்யாணம் பண்ணும்போது தான் அந்த காட்சியை பார்க்க முடியும். என்ன அகத்தியர் செய்த புண்ணியம் நாம் செய்யலை. ஆனால் கண்டிப்பாக இந்த கதையின் மூலியமாக கண்டிப்பாக நம்மளாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த புண்ணியம் செய்திருக்கிறோம். இப்போ அகத்திய மகரிஷிக்கு அந்த திருமண கோலம் என்று சொல்லக்கூடியதை காட்டிய தலம் இந்த பாபநாசம். இப்போ காட்டி முடிச்சிட்டார். காட்டி முடிச்ச உடனே அங்கே இவரை குருவாக ஏற்றார் ரோமச முனிவர் என்று ஒரு முனிவர். ரோமச முனிவர் வந்து அந்த தலத்தில் குருவாக ஏற்றுக்கொண்டார். யார? அகத்திய மகரிஷியை. அப்படி ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அங்கே சொல்றார், சுவாமி நானும் பூமியில் வந்துட்டேன் சுவாமி. இந்த பூமியில் எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? இந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மாதிரியே சுவாமி இந்த பூமியிலையும் பிரதிஷ்டை பண்ணணும்னு ஆசை. ஏண்டாப்பா, கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ண முடியும்? பண்ணலாம் சுவாமி, தவம் பண்ணலாம். அப்படியா? சரி. இப்போ பாபநாசம் என்று சொல்லக்கூடிய அந்த தலத்தில் இறைவனை அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து அர்ச்சனை செய்தாங்க தாமரை பூவினாலே. உலகத்தில் கடவுளை பூஜிக்கக்கூடிய முதல் மலர் எது? தாமரை பூ. தாமரை பூ தான் முதல்ல அர்ச்சனைக்கு உரிய பூ. அப்புறம்தான் மற்ற எல்லா பூவுமே. உங்களுக்கு ஏற்கனவே அந்த கதையை சொல்லியிருப்பேன், இருந்தாலும் நினைவுபடுத்துகிறேன், கொஞ்சமாக லைட்டாக சுருக்கமாக சொல்கிறேன். 1000 ஆண்டு காலம் காசியம்பதியில் சனிலிங்கம் அமைத்து சனீஸ்வரர் பூஜை பண்ணார். சிவபெருமான் காட்சி கொடுத்தார். என்னப்பா வேணும்னார். நவகிரகத்தில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும்னார். சரி, அதை கொடுத்த அடுத்து என்ன வேண்டும்னார். இந்த நவகிரகத்தில் இருந்தால் எனக்கு என்ன வேலைன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? எல்லாரையும் நீ 2.5 ஆண்டு காலத்திற்கு ஒரு வீடா மாறி 30 ஆண்டு காலம் ஒருவரை 22 வருஷத்திற்கு ஒரு முறை ஒரு ஆளை பிடிப்பார். 7.5 ஆண்டு காலம் அவரை இருப்பார். சரி, நான் பிடிக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன எடுக்கணும்? சனீஸ்வரர் என்ன கொடுக்கணும், என்ன எடுக்கணும்? சனியை போல கொடுப்பவர் இல்லை, சனியை போல கெடுப்பவர் இல்லை. அப்ப சொல்றார், சுவாமி ஈஸ்வர பட்டம் வேண்டும். சரி, கொடுத்துட்டேன். ஈஸ்வர பட்டம் எத்தனை பேர் கொடுத்துருக்கிறார்? ஏற்கனவே போன சொற்பொழிவில் கூட போன வருஷம் சொன்னேன், நாங்கள் காத்தால சாப்பிட்ட டிஃபனே எங்களுக்கு என்னன்னு தெரியாது. இதில் வேலை நீங்கள் போன வருஷம் மார்கழி மாதம் சொன்னதெல்லாம் நினைவு வச்சுக்க முடியுமான்னு கேட்காதீங்க, நினைவு வைத்து கொள்ளணும். 3 பேருக்கு பட்டம் கொடுத்துருக்கிறார். யார் யாருக்கு? ராவணேஸ்வரன் 1, சனீஸ்வரர் 2, சண்டிகேஸ்வரர் கிடையாது, அவர் கணக்கு பிள்ளை. இப்போதான் அந்த கதையை சொல்லி முடித்தேன். அகத்தீஸ்வரர் அவர் தான் ஈசனுக்கு சமமாக பொதிகை மலையில் வந்து நின்னவர். அதனால இவங்க 3 பேருக்கு தான் ஈஸ்வர பட்டம். சண்டிகேஸ்வரருக்கு அவர் பேரே சண்டிகேஸ்வரர், அவருக்கு பேர் தான் கொடுத்தாங்க, பட்டம் கொடுக்கல, ஈஸ்வர பட்டம் கொடுக்கல. கணக்கு பிள்ளை அவர் சண்டிகேஸ்வரர். யாருக்கு? சிவபெருமான ஆலயத்துக்கு கணக்கு பிள்ளை. பெரும்பாலும் எல்லாரும் என்ன பண்ணுறான்னா போகிறான், நேராக கையை தட்டா. அப்படி என்னம்மா அவர், நான் கேட்டேன் ஒருத்தர், ஏன் கை தட்டுறீங்கன்னு. அந்த சாமிக்கு காது கேட்காதான். இன்னும் கொஞ்சம் அழுத்தியே சொன்னாங்க, என்னென்ன செவிட்டு சாமின்னாங்க. அப்புறம் தான் சொன்னேன், அப்படியெல்லாம் இல்லைன்னு. இல்லைங்க எல்லாரும் அப்படி தான் தட்டுறா அப்படின்னாங்க. இல்லைங்க, கையை சுவாமியை சுற்றி வரும்போது சண்டிகேஸ்வரரை வணங்கணும்.
வணங்கிட்டு அவர்கிட்ட காட்டணும் நம்ம கையை 2 கையும். விபூதி குங்குமத்தை தவிர, பிரசாதத்தை தவிர, சுவாமி நான் இந்த சிவன் கோயில் சொத்தை ஒன்றும் கொண்டு போகலை. ஏன்னா அவர் தான் கணக்கு பிள்ளை, இந்த சிவன் கோயிலுக்கு கணக்கு பிள்ளை அவர். அந்த கணக்கு பிள்ளை கிட்ட இப்படி காட்டணும், கையை காட்டணும். காட்டினா நான் சிவன் சொத்தை எதுவும் திருடிட்டு போல சாமி, வருங்காலத்தில் என் சந்ததிக்கு எந்த ஒரு குறையும் நீங்கள் வைக்கக்கூடாது சுவாமி, அந்த சிவபெருமான் கிட்ட நீங்கள் சொல்லுங்க சுவாமி, சிவபெருமான் கிட்ட இருந்து நாங்கள் எதையும் கொண்டு போகலை, அந்த விபூதியை வாங்கிறதுக்கு கூட ஒன்று சிவாச்சாரியார் தட்டிலையோ அல்லது உண்டியல்லையோ எங்களால் முடிஞ்ச காணிக்கையை செலுத்திட்டு தான் எடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லணும். அவர்கிட்ட கணக்கு ஒப்படைக்கணும். அதுதான் கணக்கு பிள்ளை. ஆனால் நிறைய பேர் நம்ம வேறு மாதிரி பண்ணுறோம். ஆனால் ஈஸ்வர பட்டம் சண்டிகேஸ்வரருக்கு இல்லை, அதனால் அவருக்கு பேரே சண்டிகேஸ்வரர்னு, சண்டிகேஸ்வரர் அப்படின்ற நாமளாக தான் அதை பேர் வச்சுருக்கோம். இப்போ 4 பேருக்கு அந்த ஈஸ்வர பட்டத்தில் 3 பேருக்கு கொடுத்தார் இல்லையா, சனீஸ்வரர் ஈஸ்வர பட்டம் வாங்கிட்டார். வாங்கினதுக்கப்புறம் முன்ன சொன்ன நேற்றே சொல்லிட்டேன், அந்த 44 வகையான பாவம், இந்த பாவத்தை வாழ்நாளில் செய்யக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு ஒன்று முற்பகுதியில் ஒரு 3.25 வருஷம் கொடுப்பார், ஒரு 3.25 ஆண்டு காலம் எடுப்பார், 7.5 வருஷம் வந்துடும். அப்போனா என்ன அர்த்தம், முன்பகுதியில் கொடுத்தாருன்னா பிற்பகுதியில் எடுத்துட்டு போயிடுவார்னு அர்த்தம். பிற்பகுதி முதல் பகுதியிலேயே ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்கன்னா பின்னாடி கொடுத்துட்டு போவார்னு அர்த்தம். அது குழந்தையாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், யோகமாக இருக்கலாம், போகமாக இருக்கலாம், வண்டியாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இதான் நிஜம். இன்னொன்று, திருடு எப்போ போகும்னா சனி திசையில் தான், சனி தசையில் தான் போகும். ஏன்னு கேட்டால் அப்போ தான் உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் ஒரு நாளாவது நிறுத்துவார்னு அர்த்தம். காக்கி சட்டையை ஒரு நாளாவது நீங்கள்லாம் பார்த்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஆமாம், யாருக்காவது உதவி செய்யறதுக்காவது நீங்கள் போயிருப்பீங்க அந்த திசையில், அந்த தசையில். அது ஏன் அப்படின்னா அப்படி ஒரு கொடுப்பனையாக அவர் வச்சுக்கிறார். அவருக்கு காக்கினா ரொம்ப பிடிக்குமா. உடனே கேட்டுறாதீங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாம் காக்கி தான் போட்டு, ஏன்னா அவருக்கு அப்படி பிடிக்கும். தண்டனை கொடுப்பாருன்னு அர்த்தம், வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை. தண்டனை கொடுக்குறாரு. அப்போனா என்ன அர்த்தம், சனி திசை, தனி 7.5 சனி, இந்த சொல்கிறோம் இல்லையா, அஷ்டமத்து சனி, அஷ்டோத்திர சனி, சனி தசைன்னு ஒரு பகுதி வரும் இல்லையா, அந்த மாதிரி காலங்களில் அதிகமாக பாவம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். வாழுகிற பொழுதே இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். இப்போ கொடுத்துட்டார், என்ன பண்ணார், வரலாம் வாங்கியாச்சு, நவகிரகத்தில் ஒருத்தராயிட்டார். எங்கள் அப்பா கிழக்கு பார்க்கணும், நான் மேற்க பார்க்கணும், என் தந்தையில் மூஞ்சில நான் முழிக்கவே கூடாதுன்ட்டார். அப்பா அம்மா பிள்ளையும் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. ஆனால் அந்த 7.5 சனி வந்துருச்சுன்னா 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. ஆமாம், இது நடக்கும். அதே மாதிரி அண்ணன் தம்பிங்க சண்டை போடுவாங்க 7.5 சனியில், சொத்து பிரிவினை ஆகும், கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும், எல்லா பிரச்சனையும் வரும். அப்போனா என்ன அர்த்தம்னா கொஞ்சம் பாவம் பண்ணிக்கிறோன்னு அர்த்தம். அதையும் தாண்டி நாமெல்லாம் ஒற்றுமையாக டைவர்ஸ் வரைக்கும் போகாமல் இருக்கிறோன்னா ஏதோ வகையில் புண்ணியம் பண்ணிக்கிறோன்னு அர்த்தம். ஒரு நாளாவது மனைவி கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போவாளாம், வீட்டுக்கார் ஒரு பக்கம் கோச்சிட்டு போவாரா, இதெல்லாம் நடக்கிறது இந்த திசையில் நடக்கும்பாங்க. இப்போது எல்லாம் கொடுத்துட்டார், வாங்கிட்டார். வாங்கினவருக்கு ஒரு சந்தேகம், இவர் பாட்டுக்கு கொடுத்துட்டு இவர் பாட்டுக்கு போய் கைலாயத்தில் உட்காந்துட்டு அதை நான் யார் மேலே பிரயோகம் பண்ணி பார்க்கறதுன்னு ஒரு சந்தேகம். உடனே பார்த்தார், சுவாமி நீங்களே கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் கொடுங்க, உங்களை ஒரு நிமிஷம் பிடிச்சி விட்டுடுறேன். ஏன்னா பிள்ளையார் சொல்லி கொடுத்தவர் மேலே நீங்கள்லாம் சொல்வீங்களே, வரம் கொடுத்தவருக்கு தலையிலேயே கை வைக்கணும்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அதனால் நான் உங்களை பிடிச்சி விட்டுடுறேன். அப்படியே 3 மாதம் டைம் தர பிடிச்சிக்கோன்னார். சிவபெருமான் முன்னாடி போகிறார், இவர் பின்னாடியே போயிட்டே இருக்கார். திரும்பி திரும்பி பார்க்குறார், இவன் என்ன நம்ம பின்னாடியே வரான். சிவபெருமானுக்கு விட வேண்டிய கும்பிடு எல்லாம் சனீஸ்வரருக்கு விடுது. ஏன்னு கேட்டால் சிவபெருமான் நல்லவர், ஒரு தீங்கும் செய்ய மாட்டார். ஆனால் பின்னாடி வரானே அவன் அப்படி இல்லை, புதுசாக பதவிக்கு வந்துக்கிறான், பட்டம் கடிச்சிக்குது. ஏன்னா நம்மள சில பேருக்கு புதுசாக பதவியும் பட்டமும் கடிச்சதுன்னா தேலு கொட்டுற மாதிரியே கொட்டின்னு இருப்போம். நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் என் பதவி என்ன தெரியுமா, அப்படியெல்லாம் சொல்லின்னு இருப்போம். உண்மையாகவே அதெல்லாம் நடக்கும். அப்போது சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா, நவகிரகத்தில் ஒரு பட்டத்தை வாங்கி வச்சிருக்கிறாருன்னா அவருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாம் என்ன பண்ணாங்க, நல்லவர் பகை இருக்கலாம், தீயவர் பகை இருக்கக்கூடாது. அதனால சனீஸ்வரா வணக்கம், சனீஸ்வரா வணக்கம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம்லேருந்து, வாட்ஸ்அப்லேருந்து, ஃபேஸ்புக்கிலேருந்து கொட்டை இடத்துல செய்தியில் சொல்கிறாங்க, ஈஸ்வர பட்டம் கொடுத்து விட்டாராம். யாருக்கு, சனீஸ்வரருக்கு. யார் கொடுத்தது, சிவபெருமான் கொடுத்தார். எல்லோரும் இனிமேல் ஜாக்கிரதையாக இருங்கள் சொன்னாங்க, பயந்துட்டாங்க எல்லாரும். அதனால் எதுக்கு இந்த பிரச்சனை, ஒரு கும்பிடு போட்டோன்னே எந்த பிரச்சனையும் கிடையாது.
ஒரு விஷயம் தெரியுமா, அந்த கும்பிட்றதுல என்ன நன்மை தெரியுமா? நமக்கு வணக்கம் வைக்கிறோம், அவன் நம்ம மேலே அவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. இந்த கும்பிடு போடுறதுக்கு அர்த்தமே என்ன தெரியுமா? ஆனால் கும்பிடு போடுற அர்த்தம் வேற. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற உறவு கலவாமை வேண்டும் வல்லரார் சொல்கிறார். இந்த கும்பிடு போடுறதுலையே பல அர்த்தம் இருக்குது. இறைவன் ஆப்போசிட்டில் உட்காந்து விபூதி தரிச்சிருந்தா சிவா வணக்கம்னு சொல்லணும். எல்லாரும் பார்த்த உடனே தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு இல்லை, யாரை பார்த்தாலும் விபூதி வச்சுருந்தா சிவா வணக்கம் முருகா வணக்கம்னு சொல்லிடணும். அடுத்து திருமண் காப்பு நாமம் போட்டுருந்தா நாராயணா வணக்கம் கோவிந்தா வணக்கம் சொல்லணும். இது பண்பாடு. அதனால இவர் பின்னாடி பட்டத்தில் வந்திருக்கிறாரு, அதனால இவருக்கு ஒரு கும்பிடு போட்டால் பின்னாடி பிரச்சனை வராது. ஒருவேளை நம்மளை ஆள்றதுக்கு அவர் வருவார் இல்லை, 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவார், 22 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 30 வருஷம். அப்போ வரும் பொழுது ஏற்கனவே அன்னைக்கு வரும்போது கும்பிடு போட்டல, ஆமாம் ஆமாம் சரி போனா போ தப்பிச்சு போ அப்படின்னு விடுவார். அதுக்காக தான் போடுறது அந்த கும்பிடு. இப்போ அப்படி கும்பிட்ட உடனே எல்லாரும் பார்த்தார், சிவபெருமான் பார்த்தார், இது என்ன நமக்கு விழ வேண்டியதெல்லாம் அங்கே விடுதேன்னு பார்த்தார். அடுத்த வினாடி பார்த்தார், சரி இவன் பார்க்காத இடமா இருக்கணும், இவன் தொடாத இடமா இருக்கணும், எங்கே போகலான்னு பார்த்தார். அங்கே நல்ல குளம் இருந்தது, பூத்து குலுங்கி இருந்த தாமரை இருந்தது. அந்த தாமரையினுடைய இடத்துக்கு போனார், நேராக போனார். தாமரை வணக்கம். சாமி வணக்கம். ஆமாம், நீங்கள் மட்டும் வர்றதை விட்டுட்டு ஏன் அவனையும் கூட்டு வந்துக்கிறீங்க? இல்லை, அவன் தான் கூடவே வந்துட்டு இருக்கான், அவன் என்னை பார்க்குறானா பாரு, பார்த்துன்னு தான் சுவாமி இருக்கான். நம்ம பேசுகிறது ஏதாவது அவனுக்கு கேட்குமா? அதெல்லாம் கேட்காது சுவாமி. ஆமாம், எதுக்கு சாமி வந்தீங்க? நீங்களாவே தேடி வந்துக்கிறீங்க, வாங்க சுவாமி வாங்க உட்காருங்க. இல்லை, நான் உட்கார வரல, அவன் பார்க்காத இடமா இருக்கணும், அவன் என்னை தொடாத இடமா இருக்கணும், அதனால் நீ அப்படி ஒரு இடத்த எனக்கு நீ கொடுக்கணும்னார். சுவாமி மொட்டை மாடி வேணுமா அண்டர் கிரவுண்ட் வேணுமா? இல்லை, அவன் தொடாத இடமா இருக்கணும். சுவாமி என் பொண்டாட்டியே என்ன தொடாத இடம் வச்சுருக்கேன் சுவாமி. பொண்டாட்டி தொடாத இடம் எங்கன்னா உண்டா? மனைவி தொடாத இடம் உண்டா? ஆனால் பூக்களுக்கு உண்டு மனைவி தொடாத. மகரந்த சேர்க்கையின் மூலியமாகத்தான் பூ மலர்ந்திருக்கக்கூடிய மகரந்த சேர்க்கை மட்டும்தான் சேருமே தவிர கீழே இருக்கக்கூடிய தண்டு பகுதி தொடாது. இது தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும். அப்போ அவர் சொல்றார், என் மனைவி தொடாத இடமே என்கிட்ட இருக்கு சுவாமின்னு அந்த பூ தாமரை சொல்லுது. சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், அப்படியா, அந்த இடம் தான் எனக்கு வேணும் சுவாமி, நீங்கள் தாமரை தண்டனுடைய இடைப்பட்ட பகுதியில் போய் இருந்துக்கோங்கன்னுச்சு. சரி இருந்துட்டார். 90 நாள் 3 மாதம் அங்கே இருக்கிறார். சனீஸ்வரன் வர்றானா பார் மேலேயே உட்காந்துரு. எங்கே கரை மேலேயே. அவருக்கு ஜலதோஷம், தண்ணின்னா பயம், தண்ணின்னாவே அவருக்கு கொஞ்சம் பயம், அதனால கிட்ட போகாதவர் பார்த்தார். என்னன்னார், ஒன்றும் இல்லை, 3 மாதம் முடிஞ்சு போச்சு. தாமரை கிட்ட சொல்கிறார், நான் போயிட்டு வரேன்னார். என் சாமி, உங்களை பிடிச்சி துன்பத்தை தரக்கூடியவனுக்கே வரலாம் கொடுத்தீங்க, ஈஸ்வர பட்டெல்லாம் கொடுத்தீங்க, 3 மாதம் தங்க இடம் கொடுத்துருக்குறேன், ஒன்றுமே தராமல் போகிறீங்க, என்ன வேணும் கேளு. நான் என்ன பெருசாக கேட்க போகிறேன் சாமி, என்ன இந்த சைதாப்பேட்டில் ஒரு 3 ஏக்கரா கேட்க போகிறேன், இல்லை வேறு எதனாவா கேட்க போகிறேன், 1 கிலோ தங்கமோ வைரமோ கேட்க போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சுவாமி, உங்களை பூஜிக்கக்கூடிய முதல் மலர் நானாக இருக்க வேண்டும் என்று கேட்டது. கை தட்டுங்க. ஏன்னா நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுக்குறாங்கன்னா சாமி கும்பிட்றதை விட்டுட்டு கூட லைனில் போய் நின்றுடுவோம். புளியோதரையாக இருந்தால் 2 பங்கு. ஆமாம், கேட்குறோமா இல்லையா? நல்ல டேஸ்டாக இருக்கும்னு உண்டு தானே. அப்போது இறைவனை பூஜிக்கக்கூடிய முதல் மரம் நாம் என்னைக்காவது சொல்லியிருப்போம், உன்னை பூஜிக்கக்கூடிய முதல். ஆனால் ஒன்று நம்மக்கிட்ட ஒரு போட்டி உண்டு, யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி அடிச்சு புடிச்சியாவது உள்ளே போய் சுவாமியை முதல்ல பார்க்கணும்னு நினைப்போம். அதுதான் நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் பூஜிக்கக்கூடியவரில் முதலாக இருக்கணும் நம்ம யாரும் கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் அது கேட்டது ஒரே ஒரு அறிவு தான் அந்த தாவரத்திற்கு அது கேட்டது. சரி, அது தந்த அடுத்து என்னன்னார், மகாலட்சுமி என் மீது அமர்ந்து காட்சி கொடுக்கணும், சரஸ்வதி என் மீது அமர்ந்து காட்சி கொடுக்கணும், இவர்கள் இருவரையும் வணங்கக்கூடியவர்கள் என்னையும் சேர்த்து வணங்கணும். சரி, அதுக்கடுத்து என்ன, நீங்க இருந்துட்டு போன இடத்தை ஒடிச்சா ஒரு நூல் வரும் அல்லவா, அந்த நூலை கொண்டு எவர் ஒருவருடைய கோயிலையோ வீடுகளையோ 48 நாள் தீபம் ஏற்றுகிறார்களோ அவர்கள் வாழ்நாள்ல என்ன கேட்டாலும் தாங்கள் தந்து கைலாயத்தில் இடம் கொடுக்கணும். இந்த சனியினுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கவும் கூடாது. இப்படி கேட்டுச்சது வரும். அதனால இப்ப தாமரையை பூஜை பண்ணார் இல்லையா, தாமரையை பூஜை பண்ணார். அந்த பூஜையை மலரை கையில் வச்சுருக்கார். யார்? அகத்தியர் வச்சுருக்கார். வச்சுட்டு இருக்கக்கூடியவர் சொல்றார், ரோமசமு நிவ, சொல்லுங்க சுவாமி,
நான் இந்த பூவை தண்ணியில், இந்த தாமிரபரணி தண்ணியில் போடுறேன். இந்த தண்ணியில் எந்த இடத்திலெல்லாம் கரை ஒதுங்குதோ, இந்த பூ போய் எந்த இடத்துலெல்லாம் கரை ஒதுங்குதோ, ஏன்னா பூஜிக்கக்கூடிய முதல் மலராக அதுதானே இருந்தது. அதுக்கப்புறம் தான் சனீஸ்வரர் மேலே கரை மேலே ஏறி வந்து சிவபெருமான், ஏண்டாப்பா நீ இன்னும் போகலையான்னார். உங்ககிட்ட அனுமதி பெற்று போகலான்னு நினச்சேன். என்கிட்ட என்ன இடத்துக்கிட்ட அனுமதி இல்லை, நன்றி சொல்லணும் இல்லையா? அதனால் நீ தான் என்ன பிடிக்கவே இல்லையே. யார் சொன்னது சுவாமி? பார்வதியை மறந்து, பிள்ளையாரை மறந்து, வீரபத்திர மறந்து, கால பைரவரை மறந்து, முருகனை மறந்து, உலகத்தை மறந்து, ஒரு அறிவு இருக்கக்கூடிய தாமரை தண்டில் போய் 1 மாதம் இல்லை 3 மாதம் ஒழிந்திருந்தீங்களே, அதுதான் சாமி நான் உங்களை பிடிச்ச காலம் அப்படின்னு அது சொல்லுச்சு. யார்? சனி பகவான் சொன்னார். அப்படி சொல்லி முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தார். ஓ அப்படியா, நான் கொடுத்த வரத்தை நானே மதிக்காவிட்டால் உலகத்தவர்கள் எப்படி மதிப்பாங்க? சிவபெருமான் வரம் கொடுத்துட்டு போயிட்டார். அந்த வரத்தை அவரே மதிக்கல, மற்றவங்க எப்படி மதிப்பாங்க? உலகத்தவர்கள் எப்படி மதிப்பாங்க? அதனால தான் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை என்று தாமரை தண்டுக்கு நடுவில் 3 மாசம் வாசம் செய்தார். மூச்சு விட எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். இன்னைக்கும் தாமரை அப்படி ஒடிச்சிங்கன்னா அதில் ஓல்ஸ் இருக்கும், சத்தம். அதில் பார்த்தீங்கன்னா நடுவில் சந்து இருக்கும். தாமரை தண்டை உடைச்சி பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுலேருந்து வரக்கூடிய நூலில் நம்ம விளக்கேற்றணும். முழுசாக விளக்கேற்ற முடியாவிட்டாலும் கூட ஒரு நூல், நம்ம போடக்கூடிய திரியில் ஒரு நூல் ஜாயின் பண்ணிக்கணும். அந்த தாமரை தண்டனுடைய நூலை அப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு அவ்வளோ பாவங்கள் போகுமா, அவ்வளோ புண்ணியம் கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, செல்வந்தராக, மற்றும் என்னென்னலாம் நமக்கு வேணுமோ அதெல்லாம் கேட்டு பெறலாம். இப்போ அந்த தாமரையை கையில் வச்சுண்டு 9 மலர் கையில் வச்சுருக்கார். வைத்துக்கொண்டு தாமரை பரணி ஆற்றில் அப்படி விட்டார் அகத்தியர். ரோமச முனிவர் பார்த்தார், இந்த தாமரை மலர் எங்கெல்லாம் ஒதுங்கி கரை நிற்கின்றதோ அந்த இடத்திலெல்லாம் சிவ ஆலயம் அமைப்பாயாக, அதற்கு நவ கைலாயம் என்று பெயர் வைப்பாயாகன்னு கொடுத்துட்டார். அப்படி ரோமச முனிவராக இருக்கக்கூடியவர் அந்த தாமரை, முதல் தாமரை எங்கடா ஒதுங்குச்சின்னா பாபநாசத்தில் தான் முதல் தாமரை ஒதுங்கியது. முதல் தாமரை விட்ட தாமரை எதுல ஒதுங்கிச்சு? பாபநாசத்தில் ஒதுங்கியது. ஒதுங்கிய அடுத்த வினாடி அது எங்க இருந்ததோ அந்த இடத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணார் ரோமச முனிவர். அதுதான் சூரிய தலம். நவ கைலாயம்னு சொன்னோம் இல்லையா? நவ கைலாயம்னா என்னது? நவ கிரகங்கள் 9. அந்த 9 கிரகங்களுக்கு ஒரு கிரகத்திற்கு ஒரு சிவலிங்கம், ஒரு கிரகத்திற்கு ஒரு சிவலிங்கம். இந்த முதல் சிவலிங்கம் பாபநாசம், அதுதான் சூரிய தலம் என்று சொல்லக்கூடியது. அது சூரிய தலம். இப்போ கிரகத்தில் கிரக திசையில் நமக்கு தசையோ அல்லது புத்தியோ நடக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? சூரிய புத்தி நடக்கின்றது, சூரிய தசை நடக்கின்றது அப்படின்னா நாம் எல்லாம் ஒரு முறையாவது பாபநாசத்துக்கு போகணும். இன்னொன்று, இது இப்போவே அந்தையும் சேர்த்தே சொல்லிடுறேன். இந்த பாபநாசத்துக்கு போகிறதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது நமக்கு எல்லாருக்குமே. நம் முன்னோர்கள் இறந்த திதி தெரியாது, டேட்டு தெரியாது நமக்கு எல்லாருக்கும். நம் முன்னோர்கள் இறந்துட்டாங்க, ஆனால் அவங்க தேதி தெரியாது, டேட்டும் தெரியாது, ரெண்டுமே தெரியாது, மறந்து போச்சு. தெரிஞ்சது மறந்து போச்சு. காலப்போக்கில் மறதி என்பது மனிதனுக்கு இயல்பு தானே, அதனால மறந்து போச்சு. இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா இந்த பாபநாச தலத்திற்கு அமாவாசை என்ற தினத்தில் செல்லணும். அப்படி சென்று அங்க மூதாதையர்களுக்கு திதி கொடுத்தோமே ஆனால் 21 தலைமுறை திதி கொடுத்த புண்ணியம் அந்த தலத்துக்கு உண்டு. மற்ற தலத்துல எல்லாம் நீங்க எந்த தலத்துக்கு போனாலும், காசிக்கே போய் திதி கொடுத்தீங்கன்னா கூட அங்க 21 பிண்டம் வச்சு கொடுக்கிற பொழுதுதான் அது 21 போய் போவோம். ஆனா இங்க அப்படி இல்லை, வெறும் திதி கொடுத்தாவே கிட்டத்தட்ட 21 தலைமுறைக்கு திதி கொடுத்த புண்ணியம் வந்துடும். இதுக்கு பேர் இந்த பாபநாசத்துக்கு எது? அங்க இருக்கிறது வடகாசி, இங்க இருக்கக்கூடியது தென்காசின்னு பேர். இந்த பாபநாசத்துக்கு பக்கத்துல தான் தென்காசி, அதுக்கு பேர் தென்காசி. ஆனா பாபநாசம் தான் அதுல மெயின் முக்கிய தலம். சூரிய பகவானை சாட்சி வச்சு தான் திதி கொடுப்போம். யாருக்கு? மூதாதையர்களுக்கு. மூதாதையர்களுக்கு யாரை சாட்சி வைப்போம்? சூரியனும் சந்திரனையும் சாட்சி வச்சு தான் கொடுப்போம். அமாவாசை அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஒன்றாக ஒரு தேர் ஏறி பூமிக்கு வரக்கூடிய திதிக்கு அமாவாசைன்னு பேர்.
அதை வச்சு தான் பாரத போரில் பகவான் ஜெயிக்க வச்சார். யாரை? பாண்டவர்களை. இல்லைன்னா மார்கழி மாதம் அமாவாசை திதியில் அரவானை கலபலியாக கொடுத்திருந்தால் தர்மராஜாவுக்கு வெற்றி வராது. இது தெரிஞ்சது அவருக்கு. யாருக்கு? பகவானுக்கு தெரிஞ்சது. அப்பதான் இதை மாத்தினார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் மாத்தலை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 பேரும் ஒன்றா மட்டும் வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காத்தால பிறந்தா நாளைக்கு காலையில் வரைக்கும் அமாவாசை இருக்கும். ஆனால் அந்த பிச்சம் கொண்டு 2 பட்டு வருதுன்னு சொல்லுவோம் தெரியுமா? அதை மாற்றினதை அப்போ தான் மாற்றினார். மகாபாரத யுத்தத்தின் பொழுது தான் மாற்றினார் பகவான். இப்போ எப்படி மாத்துறார்? அமாவாசை திதி கொடுக்கணும்னு கேட்டார். இவர் சொல்லிட்டார். சகாதேவன்கிட்ட நாள் குறிச்சி கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டாங்க. சகாதேவன்கிட்ட பகவான் கேட்குறார், என்னமோ எதிரி வந்துட்டு போகிறானே என்னன்னார். ஒன்றும் இல்லை சுவாமி, அவங்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டையாம். பாண்டவர்களில் ஒருத்தர் சகாதேவர். அவர்கிட்டயே வந்து துரியோதன நாள் கேட்குறான், இவங்களை தோக்கடிக்கிறதுக்கு நாள் என்னான்னு. உத்தமமான ஜோதிடர் சகாதேவர், பொய் சொல்ல தெரியாது. நாம் தான் என்ன சொல்லியிருப்போம்? மார்கழி மாதம் பௌர்ணமியில் கூட உனக்கு வெற்றி வரும்னு இருப்போம். ஆனால் அவர் சொன்னார், பொய் சொல்ல தெரியாது இல்லையா? ஏன்னா தர்மராஜா வளர்ப்பு, பொய் சொல்ல தெரியாது. அதனால அவர் சொன்னார், மார்கழி மாதம் அமாவாசை திதியிலே கலபலியாக அரவானை கொடுத்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வரும் அண்ணான்னார். இதில் மாற்றம் இல்லையே, மாற்றம் இல்லை. சத்தியமாக சத்தியமாக என் ஜோதிடத்தின் மீது ஆணையா, ஜோதிடத்தின் மீது ஆணையாக எல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். வெளியில் வரார். பகவான் பார்க்குறார், என்ன எதிரி வந்துட்டு போகிறான். ஒன்றும் இல்லை, அவங்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டையா. அதுக்காக அரவானை எப்போ கலபலி கொடுக்கலாம் என்று கேட்டார். பகவானே, நான் நாள் குறிச்சி கொடுத்தேன். ஏண்டா பாண்டவர்கள் யாரா? தர்மராஜா, பீமராஜா, அர்ஜுனராஜா, நகுலராஜா, சகாதேவ ராஜா. சகாதேவன் யாரா? நான் தான். அப்போ பாண்டவர்கள் நீயும் ஒருத்தன் தானே. உண்மையை சொல்லலாமா? சுவாமி, கடைஞ்ச வெண்ணைக்கு 1000 பொய் சொல்ல எனக்கு தெரியாது சுவாமி. கடைஞ்ச வெண்ணைக்கே நீங்கள் 1000 பொய் சொல்லுவீங்க, ஆனால் எனக்கு பொய் சொல்லணுன்னாவே சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னார். இது சொன்ன அடுத்த வினாடி அவர் பார்த்தார். அப்படியா? சரி சரி, ஆமாம் அரவான் ஒத்துக்கிட்டான்னார். ஒத்துக்கொண்டார். அரவானும் ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கொண்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தர்மராஜா கேட்குறார், கிருஷ்ணா அப்போ எனக்கு தோல்வி வருமா? கண்டிப்பாக தோல்வி வரும். ஏன்னா நாளும் கோலும் செய்யக்கூடிய நற்பலனை நல்லோர்கள் கூட செய்ய மாட்டாலாம். அதனால தான் நமக்கெல்லாம் முகூர்த்த நேரம், ராவு காலம், யமகண்டம், அமாவாசை, கிருத்திகை, பௌர்ணமி, பிரதோஷ காலம், ஏகாதசி, துவாதசி இதெல்லாம் கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் வளர்பிறை, தேய்பிறை இதெல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாமே கொடுத்ததுக்கு காலம் அதுதான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல முகூர்த்த நாளில், நல்ல சுப தினத்தில், வளர்பிறையில் ஒரு கல்யாணம் பண்ணி அந்த சாந்தி முகூர்த்தம் என்று சொல்லக்கூடியது நல்ல நேரத்தில் நடந்து அதில் ஒரு கரு உற்பத்தி ஆகுமே ஆனால் அந்த குழந்தை இந்த உலகத்தை ஆளும் என்பதை என்னைக்கோ நீதி கணிச்சு கொடுக்குறாங்க. அதுக்காக தான் பகலில் கொடுக்க மாட்டாங்க. தேதி கொடுத்தாலும் கல்யாணம் ஆனாலும் இந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு பகலில் கொடுக்க மாட்டாங்க, இரவில் கொடுப்பாங்க. ஏன்னா இரவு நேரத்தை மட்டும்தான் என்ன கிடையாது, ராவுகாலம் யமகண்டம் கிடையாதுன்னு ஒரு அர்த்தம். அதுக்காக தான் கொடுக்குறாங்க இரவு நேரத்தில். மனோகாரகன்னு பேர். சந்திரன் அப்போ வெளியில் இருப்பார், சூரியன் அமைதியாக இருப்பார். சந்திரன் வெளியில் இருக்கின்ற பொழுது கொடுத்தோமே ஆனால் அந்த மனம் தெளிவடையும்னு அர்த்தம். மனம் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் கரு தங்கும்னு அர்த்தம். அதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்தா. வளர்பிறையை கொடுத்ததுக்கு காரணமே அதான். வளர்பிறை முகூர்த்தம்னு குறிச்சு கொடுப்பாலே அதுக்கு காரணமே தான். மனோகாரகன்னு பேர் சந்திரனுக்கு. இப்போ அமாவாசையை மாற்றணும் இவங்க சொல்றார். அப்ப கண்டிப்பா துரியோதனன் மார்கழி மாசம் அமாவாசை திதியில கலபலி கொடுத்தால் தர்மா உனக்கு தோல்வி நிச்சயம்ட்டார். நான் கூட இருந்தாலும் தோல்வி வரும்னார். அப்போ என்ன பண்றது? ஒன்று வேணா பண்ணலாம். என்ன பண்ணலாம்? என்ன பலி கொடு, உனக்கு வெற்றி கிடைக்கும். கிருஷ்ணா, உன்னை பலி கொடுத்து கிடைக்கக்கூடிய வெற்றியை காட்டிலும் நான் இருக்கின்ற வரைக்கும் காடாள்வது மேல். எனக்கு வேணாம், நாடு வேணாம், பொன் வேணாம், பொருள் வேணாம். பகவான் பார்த்தார், இப்படி சொல்றவங்கிட்ட எதையாவது பண்ணணும் ஐயா, அவனை காப்பாற்றணும் இல்லையா. இவ்வளவு தர்மனாகவா ஒருத்தன் இருப்பான்? இவ்வளவு இப்படி கூட யாராவது ஒருவன் இருப்பானா? அதனால என்ன பண்ணினாலும் இவனை காப்பாற்றணும். என்ன பண்ணலாம்? நாளைக்கு அமாவாசை, இன்னைக்கே ஆக்கிடுவோம் அமாவாசை. உட்கார்ந்து திதி கொடுக்குறார் மூதாதையர்களுக்கு.
சூரியனும் சந்திரனும் பார்த்தாங்க, இது என்னது, இது நாளைக்கு தானே அமாவாசை. ஆமாம், யாரையாவது கேளு, நாளைக்கு தான் அமாவாசை. ஆனால் இந்த பூலோகத்தில் பகவான் உட்காந்து இன்னைக்கு திதி கொடுக்குறாரு. அது என்ன போய் நேரில் போய் கேட்டா போச்சு, பெட்ரோலா ஊற்றணும் பஞ்சரா போச்சுன்னு சொல்கிறதுக்கு. ஏறுனா அங்கே போய் நிற்க போகுது தேர். இந்த சந்திர பகவான் தனியாக வந்திருக்க கூடாதா? அந்த சூரிய பகவான் வாயை வச்சுட்டு சும்மா இல்லை, ஏன்டா போகிறதான் போகிறேன், எதுக்கு 2 தேர், ஒரு தேரை இங்கே நிறுத்து, என் தேரில் நீ வா. 2 பேரும் ஒன்றா வந்தாங்க, தேரை ஏறினாங்க, புறப்பட்டாங்க, பூமிக்கு வந்துருச்சு தேர். சூரியனுடைய தேரோட்டி அருணன்னு பேரு, கருட பகவானுடைய அண்ணாவர். ஒரு செகண்ட்ல கொண்டு வந்து பூமியில நிறுத்தினார். நிறுத்தின உடனே கிருஷ்ணா திதியை நிறுத்து, கிருஷ்ணா திதியை நிறுத்துன்னாங்க. சும்மா இருப்பாரா பகவான்? என்ன என்ன எதுக்காக நிறுத்தணும்? நாளைக்கு தான் அமாவாசை, இன்னைக்கே திதி கொடு, அதெல்லாம் இல்லை, இன்னைக்கு தான் அமாவாசை. அந்த நேர்களே, அமாவாசைன்னா என்ன? சூரியனும் சந்திரனும் ஒரு தேர் ஏறி பூமிக்கு வரக்கூடிய திதிக்கு அமாவாசை என்று பெயர். 2 பேர் 2 தேர்ல வந்துக்கிறாங்களா பாரு? இல்லை சுவாமி, ஒரு தேர்ல தான் வந்துக்கிறாங்க. 2 பேரும் ஒன்னா வந்தாங்களா? ஆமாம், ஒன்னா தான் வந்துக்கிறாங்க. எங்கே வந்துக்கிறாங்க? பூமிக்கு தான் வந்துக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு தானே அமாவாசை? ஆமாம் சுவாமி, இன்னைக்கு தான் அமாவாசை. அப்புறம் என்ன பார்த்துண்டு திதி கொடுப்போம். உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்ட. இப்போ திதி கொடுத்தார். அன்று இரவு 12 மணிக்கு தான் கலபலி கொடுத்தாங்க அரவானை. அதனால தான் ஜெயிக்கப்பட்டது. இப்போ அப்படி மாற்றி அமைத்த ஒரு திதி அப்படின்னு பார்த்தா அது அமாவாசை. அந்த அமாவாசை திதியில உங்க மூதாதையர்களுக்கு இந்த பாப்பநாசத்தில் போய் திதி தெரியல, இறந்த திதி தெரியல, நாள் தெரியல, நட்சத்திரம் தெரியல, அதனால நாங்க போய் கொடுக்கலாமான்னா கண்டிப்பா கொடுக்கலாம். எங்க போய்? இந்த பாப்பநாசத்துல கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா நாம 7 ஜென்மத்தில் செய்த பாவம், நம்ம மூதாதையர்கள் 7 ஜென்மத்தில் செய்த பாவம், இது அத்தனையுமே போகக்கூடிய ஒரே ஒரு இடம் எதுடான்னா பாப்பநாசம். கைத்தட்டுங்களே. பூமியில நாமெல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுவும் பார்க்கக்கூடிய இடத்துல அந்த பாப்பநாசம் இருக்குன்னா, இதே பாப்பநாசம் வடநாட்டில் இல்லாமல் நம்ம நாட்டில் இருக்குன்னே எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் நாமெல்லாம். அதை விட இன்னொன்று, பாப்பநாசம்னு சொன்னாலே பாவம் போகுமா? அகத்தியர் புராணத்தில் சொல்றார். அகத்தியருடைய சருக்கத்தில் வருது, பாப்பநாசம் பாப்பநாசம் பாப்பநாசம்னு சொன்னாவே பாவம் போகுமா? அங்க போனா கூட இல்லை, பாப்பநாசம்னு சொன்னாலே பாவம் போகுதுன்னா அப்ப நம்மள எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இப்போ சூரியனுடைய தலம், அந்த தலம் இப்ப நவ கைலாயத்துல ஒரு தலம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. 2வது தலம் சேரன் மாதேவின்னு பேரு. அதே திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன் மாதேவி என்கின்ற தலம் சந்திரனுக்கு உரிய தலம். அங்கே சிவலிங்கம், அங்கே ஒரு சிவலிங்கம், அங்கே ஒரு பூ ஒதுங்கியது. ரோமச முனிவர் சந்திர பகவானுடைய நாமத்தை வைத்து அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு அங்கே பூஜை பண்ணார். அந்த தலத்தை சந்திரனுடைய தலமாக ரோமச முனிவரும் அகத்தியரும் பிரதிஷ்டை பண்ணாங்க. ரோமச முனிவர் எங்கெல்லாம் சிவலிங்கம் அமைத்தாரோ அங்கெல்லாம் அகத்திய மகரிஷி சென்று அதற்கு கும்பாபிஷேகம் நடத்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நேற்று நடந்த கதை கிடையாது இது. அகத்தியர் வாழ்ந்த காலம் எப்பன்னு யோசிக்கணும், ரோமச முனிவர் வாழ்ந்த காலம் எப்ப என்று யோசிக்கணும். அப்ப அந்த காலத்திலிருந்தே இந்த சிவலிங்கங்கள் எல்லாம் இருக்கின்றது என்பதையும் யோசிக்கணும். அப்போ சூரியனுடைய தலம் பாப்பநாசம், சேரன் மாதேவி என்று சொல்லக்கூடிய தலம் சந்திரனுடைய தலம். அந்த திருநெல்வேலிக்குள்ளரையே மாவட்டத்துக்குள்ளேயே தான் அந்த நவ கைலாயம் என்பது. இப்போ அந்த தலத்துக்கு அடுத்து கோடகநல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தலம் செவ்வாய் தலம். அதே திருநெல்வேலி மாவட்டத்தில் கோடகநல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போனால் செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவர்கள் அங்கே போய் வழிபாடு செய்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கோ கிருத்திகை அன்னைக்கோ போய் அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு பாலபிஷேகம் பண்ணிட்டு அங்கே செவ்வரளி மரள் என்று சொல்லக்கூடிய மலரை வாங்கி சாத்திட்டு வந்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் உக்கரமாக இருந்தால் குறையுமா? இதை நான் சொல்லலை, பாப்பநாச புராணம் என்கின்றதுலையே இந்த கதை சொல்கிறாங்க. அப்போ எவ்வளவு புண்ணியம்னு பாருங்க. அப்போ அந்த கோடகநல்லூர்ல போனா செவ்வாய் தோஷம் குறையும், வக்கரமடையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தென் திரு போரை, தென் திரு பேரை அப்படின்னு சொல்லக்கூடிய தலம் புத தலம்.
இதுவும் அந்த திருநெல்வேலி மாவட்டத்திலே தான் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 4வது பூ ஒதுங்கிய இடம் அந்த இடம், அது புதத்தலம். அங்கே போய் வழிபாடு செய்தால் கல்வி அறிவு என்று சொல்லக்கூடியது, அதாவது ஒரு 35-40 மார்க் வாங்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்க அப்படின்னா அந்த தலத்துக்கு போய் புதன்கிழமை அன்றைய தினத்தில் போய் அங்க இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து அந்த புதபெருமான் என்று சொல்லக்கூடிய கல்வி அறிவுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெருமானாக அங்க இருக்கக்கூடிய சிவலிங்க சொரூபத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அந்த திருவருள் உண்டு. அறிவை தரக்கூடிய பெருமான் அறிவு தருவார். அந்த தலத்துல போனா திரு தென் பேரைன்னு பேரு அந்த தலத்துக்கு. அடுத்து முரப்பநாடு, முரப்பநாடுன்னு பேரு, அது வந்து குரு தலம். இந்த கல்யாணம் ஆகாத ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும், பொண்ணே கிடைக்கலன்னு சொல்றவங்கெல்லாம் முரப்பநாடு போகலாம். அதே மாதிரி குரு வக்கரம் அடைந்திருக்கின்றது, சரியில்லை, வேலை கிடைக்கல, நிறைய தொழிலில் நஷ்டம் அப்படின்றவங்கெல்லாம் முரப்பநாடு போய் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை அபிஷேக ஆராதனை பண்ணி முக்காவாசி பஞ்சாமிர்தத்தினால அபிஷேகம் பண்ணணுமாங்க. பழம் எல்லா பழத்தையும் வாங்கி தேன் ஊற்றி கல்கண்டு போட்டு அந்த அபிஷேகம் பண்ண அங்கே இருக்கக்கூடிய முரப்ப நாட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு தலமாக விளங்கக்கூடிய சிவலிங்க பெருமானாக இருக்கக்கூடியவர் நமக்கு குருவினுடைய திருவருளையும் தருவார், சிவபெருமானுடைய திருவருளையும் தருவார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வந்து முரப்ப நாட்டுக்கு உண்டு. அடுத்தது சேர்ந்த பூ மங்கலம்னு பேர். சேர்ந்தம்பூ மங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவும் திருநெல்வேலியில இருக்கு. அது சுக்கிரனுடைய தலம். இந்த தொழில் வியாபாரம் பண்ணிட்டு நஷ்டம் அடைகிறாங்க தெரியுமா? சில பேர் கோடி கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நஷ்டம் அடைவாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் தொழிலில் பெரும் நஷ்டம் வரும். சில காலங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் சில நேரத்தில் வந்து கண்ணு தெரியாமல் போகும், கண் பார்வை வந்து திடீர்னு மங்கி போகும். அப்படி இருக்கிறவங்க எல்லாம் இந்த தலத்துக்கு போகணும். எந்த தலக்கு? சேர்ந்தம்பூ மங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய தலம் அந்த தலம். அந்த போனால் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம போய் அங்கே வழிபாடு செய்து விட்டு வந்தோமே ஆனால் கண் பார்வை நன்றாக தெரியும். இன்னொன்று சுக்கர அடிச்சதியா, என்ன சொல்கிறான், சுக்கர தசையா கொட்டுது கூரையை பிச்சுக்கிட்டு, தொட்டதெல்லாம் பொன்னா மாறுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒன்று வந்து அந்த சேர்ந்தம்பூ மங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலத்துக்கு உண்டு. அடுத்தது ஸ்ரீ வைகுண்டம். திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய வழியில் இருக்கும் ஸ்ரீ வைகுண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு தலம். அந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் சனி என்று சொல்லக்கூடிய பெருமான். சனி பகவான் ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லுவாங்க தெரியுமா? திருநெல்வேலியிலிருந்து, அதாவது திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகக்கூடிய மார்க்கத்தில் இருக்கும் ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பெருமான் சனி லிங்கம் என்று சொல்லக்கூடிய நவகிரகத்தில் சனி லிங்கமாக இருக்கின்றது. சனி என்று சொல்லக்கூடிய இந்த அஷ்டமத்து சனி, 7.5 சனி, மங்கு சனி, பொங்கு சனி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த சனி தசையோ சனி திசையோ நடக்கின்ற பொழுது அந்த தலத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை பாலால் தேனால் அபிஷேகம் செய்தோமே ஆனால் சனி பகவான் நமக்கு அதிகமாக தொந்தரவு தரமாட்டார். இன்னொன்று, அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நல்லெண்ணெயினால விளக்கேத்தனா ரொம்ப விசேஷம். நல்லெண்ணெயில் விளக்க, எள்ளெண்ணெய் சொல்லுவோம் இல்லையா? அந்த எண்ணெயில் விளக்கேற்றி இல்லை 1 லிட்டர் கொடுத்து இல்லை அவர் அபிஷேகமே பண்ண வச்சிங்கன்னா கூட சனியனுடைய தொந்தரவு நமக்கு அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக குன்னத்தூர் என்று சொல்லக்கூடிய தலம், அதுதான் ராகு தலம்னு பேர். குன்னத்தூர் பக்கத்திலேயே அந்த பார்த்தீங்கன்னா அந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளேயே இருக்கு இந்த தலங்கள் எல்லாம். அப்போ அந்த குன்னத்தூர் என்று சொல்லக்கூடிய தலத்திற்கு ராகு தலம் என்று பெயர். அடுத்ததாக ராஜபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அந்த திருநெல்வேலி மாவட்டத்திலேயே இருக்கு. அந்த ராஜபதி என்று சொல்லக்கூடிய தலம் கேது தலமாக விளங்குகிறது. அந்த தாமிரபரணி ஆற்றங்கரையிலேயே இந்த மொத்தம் தலங்களும்
அதனுடைய இடத்துல முழுக்க முழுக்க அது எங்கெங்கெல்லாம் ஒவ்வொரு பூவாக கரை ஒதுங்கியதோ அந்த 9 இடத்துலையும் ரோமச முனிவர் அவர் சிவலிங்கம் வைத்து தவம் செய்து பிரதிஷ்டை பண்ணதற்கு பிறகு அந்த இடத்துல அமைச்சதற்கு பிறகு அகத்திய மகரிஷியை கொண்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்ட தலங்கள் இந்த நவ கைலாயம். யாரெல்லாம் கைலாச யாத்திரை போயிட்டு வந்துக்கிறீங்க? எனக்கு கூட இன்னும் அந்த பாக்கியம் கிடைக்கல. கோடி ரூபாய் இருந்தால் கூட யாத்திரை நான்லாம் இப்போ போகிற மாதிரி இல்லை, பர்மனெண்ட்டாக போகலான் இருக்கேன். இப்போ போய் பார்த்துட்டு அப்புறம் ஒரு வாட்டி போய் எப்போ பார்க்குறது, அப்புறம் போனால் அவர் கண்டுக்க மாட்டார். நீ தான் ஏற்கனவே வந்தாலாச்சு அப்படின்ட்டாருன்னா என்ன பண்ணுறது? அதனால் பர்மனெண்ட்டாக போய்க்கலாம். கைலாச யாத்திரை போகிறோம் இல்லையா, ஒருவேளை போக முடியாதவங்க இந்த நவ கைலாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 9 தலத்தை, அதனால தான் நீங்கள் கைலாயத்துக்கே போனீங்கன்னா கூட தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இதான் தாத்பரியம். தென்னாட்டில் தான் இந்த நவ கைலாயம் இருக்கின்றது. கைலாசத்திற்கு நிகரான பதி இந்த 9 தலமும். யாரும் வருத்தம்லாம் பட வேணாம். கைலாச யாத்திரை போனோன்னா 5 லட்சம் கேட்குறாங்கம்மா, அதனால் அது குளிர், அத்தனை பர்மிஷன் வேணுமா, அதுக்கு வேறு அது இருக்கக்கூடாது இது இருக்கக்கூடாதுன்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னெல்லாம் யாரும் நினைக்கவே வேண்டாம். இந்த 9 தலங்கள், திருநெல்வேலிக்கு போங்க, ஒரு 3 நாள் அங்கேயே தங்கி இருங்க. ஒரு 3 நாளைக்கு 3 தலமாக பார்த்தா 9 தலம் முடிஞ்சிடும். 3 தலம் பார்த்துட்டு நிம்மதியாக உட்காந்து சாமி கும்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு கைலாயத்தில் இருக்கிறோன்னு நினச்சிக்கோங்க. வேற ஒன்றும் பெருசெல்லாம் நினைக்க வேணாம். இவர்தான் அவர், அவர்தான் இவர், இவர்தான் அவர், அவர்தான் இவர் அப்படின்னு நினச்சி பாருங்க. மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்பேற்பட்ட கைலாச எது நவ கைலாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய, கைலாசத்துக்கு போனால் கூட ஒரு சிவலிங்கத்தை தான் பார்க்க முடியும், ஆனால் இங்கே 9 பார்க்கலாம். அப்போ நம்மெல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கோன்னு பாருங்க. அப்போது நம்மெல்லாம் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கோம். மீண்டும் ஒரு முறை இந்த நவ கைலாசத்தினுடைய இருக்கிற இடத்தையும் சொல்லிடுறேன் பாருங்க. பாபநாசம் சூரிய தலம், சேரன் மா தேவி சந்திரனுடைய தலம், கோடக நல்லூர் செவ்வாயினுடைய தலம், தென் திரு பேரை புதனுடைய தலம், மொரப்பநாடு குரு தலம், சேர்ந்தம்பூ மங்கலம் சுக்கிரனுடைய தலம், சி வைகுண்டம் சனியினுடைய தலம், குன்னத்தூர் ராகுவினுடைய தலம், ராஜபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தலம் கேதுவினுடைய தலம். இந்த நவ கைலாயத்தை தரிசனம் செய்யணும். இந்த 9 இடத்துல ரோமச முனிவர் பிரதிஷ்டை பண்ணார். இப்போ சரி, இதுதான் அந்த பாபநாசத்துல நடந்ததா? அதுக்கப்புறம் இன்னொரு சிறப்பு இருக்கு. சுமங்கலி பெண்கள் அவங்கவங்க வீட்டுக்காரனுடைய தலையெழுத்த ஆயுளை நீட்டிக்கணும்னா இந்த பாபநாசத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. என்ன மேடம் எல்லாம் திருக்கைலாய எதுக்கு திருக்கடையூருக்கு தான் போக சொல்லுவாங்க, நீங்கள் என்ன பாபநாசத்துக்கு போக சொல்கிறீங்களே? ஆமாங்க, நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. பாபநாசத்தில் உலகம்மை அப்படின்னு அம்மா ஒருத்தி இருக்கா இல்லையா, அவளுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு உரலும் ஒரு உலக்கியும் போட்டு வச்சுருப்பா. அங்கே போன உடனே விரலி மஞ்சள் வாங்கின்னு போய் அங்கே நல்லா போட்டு இடிக்கணும். இடித்து முடித்த உடனே அந்த கொண்டு போய் சிவாச்சாரியார்கிட்ட அந்த பொடியை கொடுக்கணும். கொடுத்த உடனே அவர் அபிஷேகம் பண்ணிட்டு அந்த தீர்த்தத்தை வாங்கி நம்ம கையில் கொடுப்பார். பல தீராத வியாதி தீரும். எந்த சுமங்கலி பெண்கள் அதில் போட்டு மஞ்சள் இடிக்கின்றார்களோ அந்த பெண்களினுடைய கணவன்மானுடைய ஆயுள் காலம் நீட்டிக்கப்படும் என்று பாபநாச புராணம் சொல்லுகிறது. அப்போ எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு பாருங்க. எல்லா பெண்களும் அந்த கோயிலில் போய் ஒரு 4 மஞ்சள் வாங்கி போட்டு இடித்து, அதே மாதிரி இன்னொன்று கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த மஞ்சள் அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை வாங்கி அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அந்த நோய் குணமடையும்னு சொல்கிறாங்க. பல நோய் குணமடையுதான். இன்னொன்று, கரு என்று சொல்லக்கூடியது உற்பத்தி ஆகாமல் இருக்கக்கூடிய கல்யாணமான தம்பதியர்களுக்கு அந்த மஞ்சள் தீர்த்தத்தை குறைந்தது ஒரு 11 நாள், ஒரு 48 நாள் அந்த தலத்திலேயே இருந்து அந்த மஞ்சள் தீர்த்தத்தை வாங்கி வாங்கி அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை வாங்கி ஒரு 48 நாள் பருகி வந்தால் நிச்சயமாக கரு உற்பத்தியை தருகிறாளாம் அந்த உலக நாயகி என்று சொல்லக்கூடிய உலகம்மை.
இதுக்கு அங்கேயே நிறைய சான்றுகள் சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த கரு பாக்கியத்தை கொடுத்துருக்குதான். இன்னொன்று, கல்யாணம் ஆகாத கன்னியையோ அல்லது காலையோ அங்கே போய் மஞ்சள் இடித்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தால் கிட்டத்தட்ட 90 நாளுக்குள்ள திருமணம் என்று சொல்லக்கூடியதை அந்த உலகம்மை என்கின்றவள் முடிச்சு வச்சு கொடுக்குறாளாம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வந்து எதுக்கு உண்டு? இந்த பாப்பநாசத்திற்கு உண்டு. ஏன் மறுபடியும் இதெல்லாம் திருப்பி ரிப்பீட் பண்ணி பாப்பநாசம் உண்டுன்னு சொல்கிறோன்னா, நம் பாவங்கள் முழுவதையுமே போக்கக்கூடிய, அதுக்கு பேரே பாருங்க, பாப்ப நாசம். நாம் செய்த பாவம் நாசமடையக்கூடிய ஒரு தலம். அப்போ நாம் எல்லாம் ஒரு முறையாவது அந்த பாப்பநாசத்துக்கு போகணுமா வேண்டாமா? அப்போ அப்பேற்பட்ட சிறப்புக்கு உரியது. அதே மாதிரி காசிக்கு நிகராக, காசியில் கங்கைக்கு தீபாராதனை காட்டுவாங்க தெரியுமா? கங்கைக்கு தீபாராதனை. அதே போல காசிக்கு அடுத்தாற் போல இந்த இடத்துக்கு பாப்பநாசத்துக்கு வடகாசின்னு பேர் இல்லையா? அந்த வடகாசி என்று சொல்லக்கூடிய தாமிரபரணிக்கு சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு ஆப்போசிட்ல நேர்ல வற்றாத ஜீவநதியாக இருக்கக்கூடிய அந்த தாமிரபரணிக்கு தீபாராதனை காட்டுவது சிறப்பு. இன்னைக்கும் காட்டின்னு இருக்கிறாங்க. அதுக்கு மாசி மகம் என்று சொல்லக்கூடிய மாசி மகத்துல அங்க அந்த லட்ச தீபம் காட்டுவாங்களாம். தீபாராதனை, தாமிரபரணி நதிக்கு தீபாராதனை காட்டப்படுகிறது. அப்போ காசிக்கு அடுத்தாற் போல ஒரு நதிக்கு தீபாராதனை என்பது காட்டுவது தென்னாட்டில் இருக்கக்கூடிய இந்த பாப்பநாச தலத்திற்கு மட்டுமே உண்டு அந்த சிறப்பு. வேற எந்த தலத்துக்குமே அந்த சிறப்பு இல்லை. அப்போ அவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய தலம். இன்னொன்று, இந்திரன் என்று சொல்லக்கூடியவன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திரனாக இருக்கக்கூடியவன் சுக்கராச்சாரியார், அசுர குரு அவர். அந்த சுக்கராச்சாரியாருடைய மகன் துவஸ்டான்னு பேர். அந்த துவஸ்டாவை அவர் குருவாக ஏற்றுக்கிட்டார். அந்த குருவாக ஏற்றுக்கொண்ட துவஸ்டா அசுரர்கள் நலம் பெற வேண்டி ஒரு யாகம் வளர்த்தார். அப்படி யாகம் வளர்த்த பொழுது அந்த யாகம் நடைபெறக்கூடாதுன்னு அந்த துவஸ்டாவை இந்திரன் கொன்று விட்டார். கொன்றதுனால பிரம்மகத்தி தோஷம் இந்திரனை பிடித்து கொண்டது. பிரம்மா கிட்ட கேட்டார், நாராயண கிட்ட கேட்டார், சிவபெருமான் கிட்ட கேட்டார். எல்லாரும் சொல்றாங்க, பூமியில் இருக்கக்கூடிய பாப்பநாசம் என்று சொல்லக்கூடிய தலத்திற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய தாமிரபரணியில் மூழ்கி அங்கு இருக்கக்கூடிய பாப்பநாச ஈஸ்வரரை வழிபாடு செய்தால் உன் பாவம் போகும் என்று சொல்லி அந்த இந்திரன் வழிபாடு செய்த தலம் இந்த பாப்பநாசம். இந்திரனுடைய பாவத்தை போக்கிய ஒரு தலம் பாப்பநாசம். 33 கோடி தேவர்களுக்கு தலைவன் இந்திரன். அந்த இந்திரனுடைய பாவத்தையே போக்கியதனால இந்திரேஸ்வரர் என்ற ஒரு நாமமும் இந்த பாப்பநாத ஈஸ்வரருக்கு உண்டு. இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. பாப்பநாசத்தினுடைய தலத்தினுடைய சிறப்புகள் இன்று முடிவடையலை, நாளையும் தொடரும் என்பதை தெரிவித்து கொண்டு, இவ்வளவு நேரிலையும் அடாத விடாம பெஞ்ச மழையிலையும் எப்படியும் இந்த பாப்பநாசத்தை நாங்கெல்லாம் பார்த்தே ஆகணும், நவ கைலாயத்தை கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்த அடியார் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி, மீண்டும் நாளைய தினத்தில் இந்த பாப்பநாச தலத்தையும் திருநெல்வேலி தலத்தையில் நாம் அனைவரும் சந்திப்போம் என்று கூறி, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் வாழ்நாள் அடைவர் வறுமையுளார் நன் மனை மக்கள் பொன் பூன் ஆள் இடம் புகழ் போதம் பெறுவ பின்மையொன்றும் காணான் இன்னாமம் கருதுகின்றோம் ஒற்றை கண்முதல் பார் மானார்வ உற்ற மயிலே வடிவுடை மாணிக்கமே என்று சொல்லி 16 வகையான செல்வமும் கிடைத்து நோயற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வமும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு மீண்டும் நாளை 7 மணிக்கு உங்கள் அனைவரையும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.